அரங்கிற்கு வரவேற்புரை நல்கிட நம்முடைய அன்பு நண்பர் முனைவர் கவிஞர் உதயகுமார் அவர்களை பலத்த கையொலியுடன் வரவேற்பு. செல்லும் வழி எவ்வழியாகினும் வெல்லும் மொழி உலகை வெல்லும் மொழி, அன்பால் உலகை வெல்லும் மொழி தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 105வது மாத கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய தலைவர் அருமை ஐயா முனைவர் திரு வி.சி. கமலக்கண்ணன் அவர்களே, அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் இணை பொதுச் செயலாளர் திரு சேரன் அவர்களே, பூங்காக்கள் தோறும் மரங்கள் இருக்கிறதோ இல்லையோ பூங்காக்கள் தோறும் அறிவுசார் கருத்துக்களை உரங்களாக விதைக்கக்கூடிய எங்கள் நல்லாசான் திருக்குறள் மாமணி முனைவர் தாமோதரன் அவர்களே, வள்ளுவனும் வாசியுமாய் இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கு வந்திருந்த அறிவுசார் கருத்துக்களை படைக்க இருக்கக்கூடிய எங்கள் ஐஆர்எஸ் திரு கண்ணன் அவர்களே, அவருடைய இணையர் எங்கள் அருமை சகோதரியார் நிலவழகி கண்ணன் அவர்களே, உங்கள் சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே போன்று இன்றைக்கு நல்ல பல கருத்துக்களை எல்லாம் படைக்கவும் கேட்கவும் வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் அருமை சகோதரர் திரு வசீகரன் அவர்களே, எங்கள் அருமை அம்மா யோக குரு திருமதி வனபூஷணம் அவர்களே, தமிழ் பிரியார் விருது பெற்ற எங்கள் அருமை ஐயா திரு ஜோதிமணி அவர்களே, டாக்டர் மூவா மணிமொழிகள் என்று சொன்னாலே எங்கள் வழக்குரைஞர் திரு செல்வராஜ் ஐயா அவர்கள் தான். அதே போன்று எங்கள் வணக்கம் சின்னப்ப கேசவா அவர்களே, இன்றைக்கு புதுவரவாய் வந்திருக்கக்கூடிய எங்கள் அருமை சகோதரர் திரு ஆனந்த் அவர்களே, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணவுமாய் தன்னை மெருகேற்றிக் கொண்டு நல்ல பல கருத்துக்களை எல்லாம் படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குருசங்கர் கனகராஜ் அவர்களே, எங்கள் பொறிஞர் திரு மதன் அவர்களே, ஐயாவின் அன்பு அண்ணன் திரு சண்முக சுந்தரம் அவர்களே, எங்கள் அன்பு உறவு திரு காளிதாஸ் அவர்களே, அருமை சகோதரர் திரு சரவணன் அவர்களே, அருமை சகோதரர் திரு சுரேந்தர் அவர்களே, அருமையான இந்த காட்சிகளை எல்லாம் ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆளுமைகளினுடைய திரு சுரேந்தர் திரு தேவா அவர்களே, தாமதமாக வந்தாலும் துள்ளி குதித்து வந்த எங்கள் அருமை தம்பி குரல் தம்பி ராகவ அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். வந்தாரை வாழ வைப்பது தமிழகம், இங்கு வந்திருப்போரை வரவேற்பது நம்பழக்கம். அப்படிப்பட்ட முறையிலே ஐயாவின் வழியாக இங்கே உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்பதிலே மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்து மகிழ்ந்து கொள்கிறேன். அதே போன்று வந்திருக்க உங்கள் அத்தனை பேருக்கு இருகரம் கூப்பி மீண்டும் ஒரு முறை வரவேற்பு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா இடமாறும் திருக்குறள் நமது நெறியாளர் ஐயா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கம். எனக்கு கொடுத்த பணி டாக்டர் மூவாவுடைய பொன்மொழிகள். இந்த மாதம் வந்து தாய்மொழி பற்றிய ஒரு தினம் இருக்கு, சர்வதேச தாய்மொழி. ஏன்னா ஒருத்தர் தாய்மொழிகளில் வந்து சிந்திக்க தோன்றும், தாய்மொழிகளில் வந்து நம்ம எண்ணங்களை வந்து சொல்ல தோன்றும். அதுதான் பழகு மொழி சொல்வார் நம்ம அண்ணா அவர்கள். வந்து தாய்மொழி தான் பழகு மொழி. அப்படிப்பட்ட அந்த தாய்மொழி நமக்கு வந்து உலகிலேயே தொன்மையான மொழி நம்முடைய மொழி தான். அதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அதை பின்பற்றாமல் நம்மளே பின்பற்றாமல் இருக்கோம். ஆங்கில பள்ளி எல்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. நம்முடைய தமிழ் கற்கிற அந்த நோக்கம் வந்து பெற்றோருடைய எண்ணம் வந்து அப்படி குறைஞ்சிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. ஏன்னா தமிழ் மொழி வந்து உலகில் தோன்றிய இன்று வரை உலகில் தோன்றிய மொழிகள் எல்லாம் ஒரு 6 மொழிகள் இருக்கு. தமிழ், சமஸ்கிருதம், எபிரேயம், கிரேக்கம், லத்தீன், சீன மொழி. இந்த மொழிகள் எல்லாம் சீன மொழி வந்து இது வந்து ஒரு வரி வடிவ மொழி. மற்ற 5 மொழியில் வந்து எல்லா மொழியும் அழிஞ்சு போச்சு, தமிழ் தவிர. திருக்குறள் வந்து தொன்மையான மொழியில் 2 ஆண்டுக்கு முன்பு தோன்றிய மொழி தான், தோன்றிய அந்த மொழியில் தோன்றியது. ஆனால் எபிரேயம் என்பது இயேசு கிறிஸ்து பேசிய மொழி, அது அழிந்து விட்டது. கிரேக்க மொழி அழிந்து விட்டது, லத்தீன் மொழி அழிந்து விட்டது, சமஸ்கிருதமும் அழிந்து விட்டது. ஆனால் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு, அது வேறு விஷயம். இந்த மொழிப்பற்று பற்றி நம்முடைய டாக்டர் மூவா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இது வந்து எழுதி கிட்டத்தட்ட 65 வருஷம் ஆச்சு. இந்த 65 ஆண்டுகளில் கூட அப்போ இருந்த தான் அதோட மோசமாக இருக்கு இந்த தினம். தமிழ் பல வளங்கள் படைத்த பல மொழிக்கும் தாயாகும் பெருமையும் பெற்ற தொன்மை சிறப்பையும் விளங்குவதாக பெருமை கொள்ளலாம். நம்முடைய மொழி வந்து தொன்மையானது, பழமையானது. உலகிலே வந்து எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தாயாகும் என்று சொன்ன கூட அது பெரிய பெருமை கொள்ளலாம். ஆனால் அது வாழ முடியாது. எப்போ சொல்றாரு? 65 வருஷம் முன்னாடி சொல்றார். ஆனால் அது வாழ முடியாது.
மொழியின் உயிர் புலவரிடம் இல்லை, எழுத்தாளரிடம் இல்லை. மொழியின் உயிர் ஏற்றதுக்கு தான். பொதுமக்களின் உள்ளத்தில் உள்ளது. மக்களுடைய உள்ளத்தில் இந்த மொழியினுடைய உயிர் இருக்கு. மக்களின் வாழ்க்கை அரசியலை அடிப்படையாக கொண்டது. மக்கள் யார அடிப்படையாக கொண்டது? அரசியல் கட்சியாளர், ஆட்சியாளர்கள். மக்கள் ஆட்சியில் போய் கட்சி ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அந்த கட்சி ஆட்சியால் தான் அந்த மக்களின் வாழ்க்கை அரசியல் அடிப்படையாக கொண்டது. ஆகையால் எந்த மொழி அரசியல் மொழியாக விளங்குமோ அந்த மொழி தான் மக்கள் மொழியாக விளங்கும். எந்த மொழி அப்படி சொல்லிட்டாங்க. ஆகையால் எந்த மொழி அரசியல் மொழியாக விளங்குமோ அந்த மொழி தான் மக்கள் மொழியாக விளங்கும். ஆனால் இன்று நம்முடைய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை, ஒற்றுமையில் வேற்றுமை. மொத்தம் 28 மாநிலம் இருக்கு. அதுல 4-5 மாநிலம்னா இந்தி மொழி இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல அவங்க தாய்மொழி இருக்கு. இது நம்ம இந்தியை இப்ப புகுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி புகுந்துருச்சு? அது வருஷம் 1935 வெள்ளையன் ஆண்ட பொழுது அதை பூத்திட்டு இருக்காங்க திட்டம் போட்டு. அந்த திட்டம் இன்னும் அது உள்ள போயிட்டு இன்னும் அந்த திட்டம் மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி மற்ற மாநிலங்களுக்கும் சரி அது நிறைவேறிட்டு இருக்கு. ஆனா மக்களுடைய உள்ளத்துல அந்த ஒளியை நேர்வழியாகவும் புறவழியாகவும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது டாக்டர் மோவா 66 சொல்லிட்டாரு. நேற்று தோன்றிய மொழி எதுவாக இருந்தாலும் அரசியல் மொழியானால், ஆட்சி மொழியானால் அது ஓங்கி வாழ முடியும். இந்தி மொழி என்பது பண்டைய மொழி கிடையாது. அது 5ஆம் மொழியுடைய கலப்பு. உருது கலந்துருக்கு, பாரசி மொழி கலந்துருக்கு, அப்புறம் சமஸ்கிருதம் கலந்துருக்கு, மற்றும் அந்த பிரகட மொழி கலந்துருக்குது. இதெல்லாம் கலந்து ஒரு 400 வருஷம் தோன்றிய மொழி. ஏன் அப்படி அதை அது பிடிச்சு தள்ளுறாங்க? இப்போ ஹிந்தி கத்துக்கிட்ட வேலைன்னா இங்கேயே கொண்டு போய் வரான் தவறுது. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு அடிப்படையான தாய்மொழி இருக்கு. ஹிந்தி, தமிழ் இருக்கு, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அந்த பக்கம் இருக்கு. அத்தனை மொழிகளையும் அழுத்தி வைத்துக் கொண்டு ஒரே மொழியை திணிக்கிறது என்ன? இது அறிவியல் நுட்பம் நல்லா சிறந்திருக்கிற நாடு. இந்த அறிவியல் நுட்பத்தால நம்ம தட்டினா கூட தமிழ்ல வந்துடுது, இங்கிலீஷ்ல வந்துடுது. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது வேண்டுமென்றே பல கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி மக்களுடைய வரிப்பணத்தை அது செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயா நம்முடைய பாராளுமன்றத்தில் கூட அந்த மொழியினுடைய கல்வெட்டு இருக்கு. தொன்மையா பேசணும் தவிர யாரும் அதை அதை பின்பற்றல. உலகம் தோன்றிய நாளில் பண்பட்ட மொழியாக இருந்தாலும் அரசியல் ஆட்சி மொழியாக விளங்கவில்லை ஆனால் அந்த மொழி வாழாது. ஆகவே தமிழ்நாட்டின் ஆட்சி தமிழில் நடைபெற்றால்தான் தமிழை கற்று போற்றுவார்கள். தமிழ் வாழ வழி உண்டு, இல்லை என்றால் இல்லை. இப்ப சொன்னது 65 வருஷம் சொல்லிட்டாரு. இந்தி மொழி அப்ப பாருங்க, இந்தி மொழி வேகமாக இது மொழி பெற்றுதான் நானே சொல்லல. இந்தி மொழி வேகமாக பரப்பப்பட்டு வருகிறது. தமிழ் மொழியை காக்க கடமைப்பட்டவர்கள் பிணக்கிலும் பூசலிலும் காலங்கழித்து வருகின்றனர். செல்வாக்கு தளர்ந்து வரும் ஆங்கிலத்தை மட்டும் இழுத்து பிடித்து வைத்துள்ளார்கள். ஆங்கிலம் வெளியிட்டோம், இப்ப இங்கிலீஷ் வெளியிட்டோம். ஆனா அவருடைய மொழி என்ன வெளியிட்ட முடியல. இப்ப உலக சிறந்த நாடுகள் எல்லாம் ஜெர்மனி, ரஷ்யா, ஜப்பான், சைனா போன்ற நாடுகள்லாம் தன்னுடைய தாய்மொழியெல்லாம் கற்றுக்கிறாங்க. நமக்கு அது இல்லை. நமக்கு தாய்மொழி என்பது அதை அப்படியே ஓர வெட்டிட்டாங்க. என்ன அறிவுனா ஆங்கிலம் தான் அறிவு என்ற கெட்ட நோக்கம், கெட்ட பழக்கம் வந்துட்டு இருக்குது. 500 பள்ளிகள் இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் இப்ப 2000 பள்ளிகளா வந்துருக்குது. நேற்று ஒரு செய்தி என்னன்னா, மத்திய அரசு மாநில அரசிடம் உரிமை பெறாமலேயே சிபிஎஸ்இ பள்ளியை தொடங்கலாம் சொல்றாங்க. இது மாநில அரசினுடைய உரிமை பாதிக்கிறது. அதாவது ஒற்றுமை வளர்க்கணும் தவிர வேற்றுமையை வளர்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உரிமை இருக்கு. இந்திய அரசு சட்டப்படி கட்கரன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கு. இதை என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் படிப்படியா அவங்க வாங்கிட்டாங்க, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கேள்வி கிடையாது. இதுவும் நம்முடைய மாநில கல்வியும் போயிடுச்சு. கல்வி மட்டும் இல்லை, நம்ம கல்வியை தீர்மானிப்பது அது. ஒவ்வொரு மொழிக்கும் தன்னுடைய ஹிஸ்டரி இருக்கு, தொன்மை இருக்கு. அதை கட்டிக்காக்க சொல்ற அரசாங்க சட்டம் இருக்குது. ஆனா செயல்படுத்த விடாம மத்திய அரசு வேண்டுமென்றே இதை செய்யறாங்க. அது ஒற்றுமையை பார்க்க வேண்டும் என்று நம்ம நினைத்தால் அதை தவிர்க்க வேண்டும்.
தமிழர் ஒன்றுபட்டு விளங்க வேண்டும், ஒன்றுபட்டு வழக்காட வேண்டும். இல்லையெனில் இந்தி மத்திய அரசாங்க மொழியாக மட்டுமே நிற்காமல் ஆங்கிலம் போல் அரசு மொழியாகவும் போதனை மொழியாகவும் திணிக்கப்படுவது உறுதி. அப்படி ஐயா வந்து நம்முடைய அரசா நம்முடைய பெருமகன் ஐயா மூவார்கள் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா, 3 சட்டங்களை இருக்காங்க ஐயாக்கு தெரியும். அது வந்து ஆங்கிலத்தில் இருந்தபோது ஐபிசி சொன்னா புரியும், எவிடன்ஸ் தகுந்த தெரியும். அப்புறம் வந்து இன்னொன்று இருக்கு, சிபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் தக்ட் இருக்கு. இந்த 3 வந்து அப்படியே வந்து பாரதிய சங்கீதா பாரதிய அகாடமி ஆனர். ஆமா ஆமா, இப்போ நம்ம சொன்னா அகாடமி ஆனர் திருநாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நம்ம பாரதிய அப்படி என்று சொல்லக்கூடிய இது எவ்வளவு பெரிய திணிப்பு பார்த்தீங்களா? மத்திய அமைச்சர்ல துணை ஜனாதிபதி அவர்கள் சொல்றாங்கன்னா, ஒரு மாநிலத்தை அழிக்க வேண்டும் என்றால் மொழியை முதல்ல அழிச்சிடணும். அது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது. அதெல்லாம் என்ன பயன் இருக்கு? மக்கள் வந்து 140 கோடி மக்கள் உணவு நம்ம கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் உயர்வு, ஒரு பக்கம் தாழ்வா இருக்கு. அந்த இப்ப என்ன செய்யறாங்க, இது வந்து மாநில மொழி ஒரு பிராந்தியத்தை நம்ம பிடிக்கணும்னு சொன்னா, மாநிலத்தை பிடிக்கணும்னு சொன்னா முதல்ல வந்து நம்முடைய முகவரியா இருக்கிற நம்முடைய முகமா இருக்கிற அந்த மொழியை ஒழிக்கணும், பூர்த்தணும் சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? அதனால வந்து இது வந்து நம்ம காரணம் என்ன, நமக்கு மொழிபெற்று இல்ல. நம்ம பிள்ளை வந்து ஒரு பிள்ளையோ பேர பிள்ளையோ ஆங்கிலத்தில் பேசினா அப்படியே உச்சில் அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த நிலைமை நம்ம மாற்றணும், நம்ம மாறணும். மக்களுக்கு அந்த காலத்தில் பாருங்க, மக்களுக்கு ஆங்கிலத்தில் உள்ள மோகம் ஜேம்ஸ் நதிக்கரையில் உள்ளவர்களின் பற்றை விட மிகுதியாக உள்ளது. லண்டன்ல உள்ள ஜேம்ஸ் நதிக்கரையில் வசிக்கின்ற மக்களை விட நம்மளுக்கு வந்துதான் வெள்ளக்காரனை வெட்டின விட அந்த மொழி மீது அவ்வளவு பற்று அதிகமா இருக்கான். தமிழர் இயற்கையாகவே அறிவுக்குரிமை பெற்ற இனமாக இருந்தும் ஆங்கில தேர்வு முறை அவர்களை அல்லல்படுத்துகிறது. இளமையின் ஊக்கத்தை பால்படுத்திக் கொள்வதற்கு ஆங்கிலம் தேர்வுகளை காரணமாகின்றன. நம்ம வந்து தமிழ் மொழியை படிச்சாதாங்க அது என்னன்னு புரியும். அது இல்லாம நெட்வொர்க் பண்ணு அதை வந்து அப்படி மனப்பாடம் பண்ணி வாழ்ந்துருக்கிறது என்ன இருக்குது? அது வந்து தேர்வு மொழி என்பது அறிவை வளர்க்க வேண்டிய மொழி. இது வந்து ஞாபக சக்தி, நினைவு திறனை வளர்க்குற மாதிரி இருக்கு. அப்ப சொல்லுவாங்க, நினைவு திறனை எவ்வளவு வச்சுட்டு அதை கொட்டுறோமோ அது அளவுக்கு மார்க்குன்னு சொன்னா என்ன இருக்கு? தாய்மொழியில் தான் பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் முடியும் என்று புலனறிஞர் சொல்றாங்க. அது யார் கேட்கிறாங்க? எல்லாம் ஆங்கில கல்வி லட்சமா கொடுக்குறாங்க. எல்கேஜிக்கெல்லாம் வந்து 1 லட்சம் 5 லட்சம் நிறைய. சில எங்க பகுதியில் ஒரு பள்ளியில் சேர்க்கிறா 10 லட்சம் கேட்கறான் எல்கேஜியில் சேர்க்கிறதுக்கு. இவ்வளவு கொடுமையா இருக்குது. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மக்களுக்கு மொழி பெற்று வர வேண்டும். சரி, அப்படித்தான் இந்திய மொழியில் என்ன சிறப்பு இருக்கு? சிறப்பு ஒண்ணு கிடையாது. இலக்கணம் மற்ற மொழி, இலக்கியவாத மற்ற மொழி. இலக்கணம் என்று சொன்னா பாருங்க, ராமன் ரொட்டி சாப்பிட்டான், நமக்கு ராமன் பேர் சொல். அது சாப்பிட்டான் என்பது இறந்த காலம் இல்லையா? ஆனா ராமன் ரொட்டி சாப்பிட்டான் இறந்த காலம். நிகழ்ச்சி சொல்லும்போது ராமன் ரொட்டி சாப்பிடுகிறான், ராமன் ரொட்டி காத்தி ஹை, அது இந்தியில. அது இந்தியில வந்து ராமன் ரொட்டி சாப்பிட்டான் கன்னட சொல்லும்போது ராமனே ரோட்டி காத்தி ஹை அப்படி இருந்து அந்த வேற்றுமை ஒண்ணும் கிடையாது. இலக்கண வளம் கிடையாது, இலக்கிய வளம் கிடையாது. ஐயா 50,000 தோன்றி நம்முடைய மொழியை வந்து இப்படி போட்டு அமைக்கும் போது நமக்கு வந்து முதல்ல மொழிப்பற்று இல்லாம நாட்டுப்பட்டு வராது. மொழிப்பற்று நமக்கு ஏற்படும். இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு டைம். நன்றி, வணக்கம் ஐயா. தமிழ் மூத்த மொழி மட்டுமல்ல, அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு உயிர் மொழி. அந்த மொழியை சிதைப்பது என்பது அந்த நாட்டு மக்களையே ஒழிப்பது, அழிப்பது போல ஆகும். மொழி பற்று மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மத்திய அரசாங்கம், நம்ம எந்த அரசாங்கம் நமக்கு பாலிடிக்ஸ் வேண்டாம், பாலிடிக்ஸ் நம்ம பேசுறதும் இல்லை. ஆனா அவங்க நினைக்கணும், ஒரு மொழியால இன்னொரு மொழியை அழிக்க முடியுமானா முடியாது. அப்படி அழிஞ்சிருக்கணும்னா எப்போ தமிழ் போயிருக்கும். இன்னைக்கும் வந்து ஆண்டு காலம் நாம் தமிழ் பேசிக்கொண்டு இருக்கிறோம். தமிழ் மொழி இலக்கணங்களை இங்க வந்து மொழி மதம் பரப்ப வந்த கால்டுவெல் முதல் கொண்டு ஆச்சரியப்பட்டு மெய்சிலிர்த்து போன ஒரு மொழி தமிழ் மொழி. ஜியு போப் திருக்குறளை அப்படியே மொழிபெயர்த்தார். முதல்ல மதம் பரப்ப வந்தார்.
ஸோ அப்படிப்பட்ட ஐரோப்பியர்களால் மதிக்கப்பட்ட மொழி இன்னைக்கு நம் இந்தியர்கள், நம்மை ஆள்பவர்கள் இந்த மொழியை எப்படியெல்லாம் உருக்குலைவு செய்யலாம் என்று அது அப்படியே இந்தியில பாரதியனா என்னான்னு போய் வாதாடுறது. நான் ஐபிசியே மறந்து போச்சு. இப்போ திருக்குறள்னு சொல்லணும் வந்தவனை போய் வேற ஏதோ ஒரு சொல்லி இந்த தெய்வ புலவர் 46 அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்? அந்த மாதிரி கதை இது. பாரதிய நியாய சங்கீதன அது இது பேரெல்லாம் மாத்தி இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. கிளாஸ்ல போய் முன்னெல்லாம் வந்து சூட்டு, சிவில் கேஸு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும்போது ரிவிஷனு இப்போ எல்லாத்தையுமே மாத்தி சொல்ல வேண்டியதாகுது. நமக்கு என்ன படிச்சோன்றதே மறந்து போது கிளாஸ் எடுக்கும்போது, ட்ரைனிங் எடுக்கும்போது. டோட்டல் கொலாப்ஸ். ஒரு மொழியோட ஒரு மொழி மாற்றும் போது எவ்வளோ கஷ்டங்கள் வருது. அது ஹிந்தியிலே இருக்கவங்களுக்கு அது சரி. ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு போகும்போது அது நியாயப்படுத்தி பேச நம்ம ஆளுங்களே தயாராக இருக்கான். ஏன் இன்னொரு மொழி கத்துக்கினா தப்பு இல்லை, அது சொல்லவே இல்லை. இன்னொரு மொழியில 100 மொழி கூட கத்துக்கும். ஆனா மொழியினுடைய பற்று ஒரு மனிதனுக்கு வேண்டும். ஒரு தமிழ் படித்தவனால் பிற மொழிகளை தெளிவாக, சிறப்பாக, நுண்ணியமாக, நலம்பட, நயம்பட பேச முடியும். நீங்க ஆங்கில மொழி இல்ல, எந்த மொழியை வேணா பேசலாம். இஃப் யூ ஆர் டூ குட் இன் தமிழ். ஆனா அந்த மொழி ஆளுமை நமக்கு வேணும். அந்த மொழி ஆளுமையை தான் இந்த மொழி கத்துக் கொடுக்குது, தமிழ் மொழி. சான்றோர் அவைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளாய் அண்ணா. வாய்ப்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கும் அரங்கத்திற்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். சொல்வன்மை. சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது. தலைமை பண்பின் முதன்மையானது சொல்வன்மை. தன் பேச்சாற்றலால் ஆட்சிக்கு வந்தவர் அண்ணா. தமிழ் மொழி மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் நீண்ட நெடிய உரையாற்றுவதில் வல்லவர். ஒரு முறை அரசியலில் எதிர் துருவமான நேரு அவர்கள் பாராளுமன்றத்திலிருந்து வேறு பணிக்காக வெளியேறுகின்ற வேளையில் அண்ணாவின் உரையை கேட்டு தொடர்ந்து அவையில் இருந்து அண்ணாவின் உரையை செவிமடுத்தார். சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்வதால் என்ன பயன் என்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுந்தது. அண்ணா அவர்கள் கீழ் சபை மேல் சபை என்பதை லோக்சபா ராஜ்யசபா என்று அழைக்கும் திருப்திதான் தமிழ்நாடு என்று அழைப்பதால் வரும் என்று தமிழர்களின் உணர்வை எளிய மொழியில் வெளிப்படுத்தினார். சோர்விலன். பெரியாரை சந்தித்தது முதற்கொண்டு 1969 இறுதி மூச்சு வரை ஓயாது உழைத்தார். பெரியார் நடத்திய சமூக சீர்திருத்த போராட்டத்தை அரசியல் தளத்திற்கு உயர்த்தி சென்றார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற மனித குல ஓர்மையை அரசியல் நெறியாக கொண்டு சென்று தமிழர்களை ஒன்றுபடுத்தினார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறி உலக உயிர்களின் சமத்துவத்தை போற்றிய மொழி தமிழ் மொழி. 2000 ஆண்டுகளாக தமிழர் வாழ்வியலையும் தத்துவத்தையும் கடத்தும் ஊடகமாக தமிழ் மொழி இருந்திருக்கிறது. பாலி பிராகிருதம் போன்ற தத்துவம் சுமந்த இந்திய மொழிகள் இன்று இல்லை. ஆனால் எப்படியோ தமிழ்தாய் தான் வாழ்ந்தது மட்டுமல்லாது தான் பெற்ற உவேசா போன்ற மக்களால் தன் படைப்புகளையும் காத்து கொண்டாள். தன் தாயை போற்றுபவன் பிறர் தாயையும் போற்றுவான். அதன்படி இருமொழி கொள்கையை அஞ்சாமல் அமல்படுத்தி தமிழை காத்தார் அண்ணா. எவ்வித பெரும்பான்மை உணர்வுக்கும் அஞ்சாமல் சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக மாற்றினார். எனவே வள்ளுவம் காட்டும் சொல்வன்மை, சோர்வின்மை, அஞ்சாமை என்ற 3 ஆளுமைகளுடன் எலும்பும் சதையுமாக வாழ்ந்து காட்டினார். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. சுமார் 30 ஆண்டு காலம் அரசியலில் இருந்த அண்ணா பொருளை சேர்க்கவில்லை, புகழை சேர்த்தார். அவர் இன்னுடல் ஊர்வலமாக எடுத்து சென்ற போது மக்கள் கடலென திரண்டது உலக அரசியலில் நிகழாதது. அண்ணா கவரும் உடல்வாகு இல்லாதவர். ஆனால் அண்ணா என்று உலகம் அவரிடம் மயங்கியது. இன்றும் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வகுப்பிலும் அண்ணாதுரை என்று பெயர் தாங்கிய தமிழரை காணலாம். காரணம் அண்ணாவின் அறவாழ்வு. மறைந்து 55 ஆண்டுகள் கடந்தும் புகழ் தமிழ் மண்ணை தமிழர்தம் சிந்தனையை விட்டு அகலவில்லை. அண்ணா என்ற பெயர் தமிழருடைய வாழ்விலும் தமிழருடைய சிந்தையிலும் நிலைத்து நிற்கிறது.
இந்த நேர்மைதான் தென்னாட்டு காந்தி என்ற பெயரையும் அவருக்கு பெற்றுத்தந்தது. தோன்றின் புகழோடு தோன்றுக என்பார் வள்ளுவர். அண்ணா ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். நல்ல மாணவனாக பொழிந்தார். நல்ல தத்துவ சிந்தனைகளை சிறுகதைகள் மூலமாகவும் சினிமா கதை வசனங்கள் மூலமாகவும் தமிழ் சமுதாயத்திற்கு கடத்தினார். பெரியாரின் நீதி கட்சி நிலப்பிரபுகள் கட்சி என்ற நிலையில் இருந்தது. அதை மாற்றி வெகுஜன மக்களின் திராவிட கழகமாக மாற்றினார். அறிவு என்னும் ஆயுதம் தாங்கி சமூக போராளியாக நிலைநிறுத்தி கொண்ட பின்னர் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் கண்டு அரசியல் போராளியாக பரிணாம வளர்ச்சியை கண்டார். நல்ல எதிர்கட்சி தலைவராகவும் நல்ல முதல்வராகவும் தான் தோன்றிய இடமெல்லாம் தன் அறிவு வெளிச்சத்தை பரப்பினார். கல்கி கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவின் புகழை கண்டு தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அழைத்து மகிழ்ந்தார். உணர்ச்சி மேலாண்மை அடக்கம் அமரருள் உய்க்கும் என்பார் வள்ளுவர். அண்ணாவின் அறிவாற்றல் அவரை அடக்கமுடைமையின் உதாரண புருஷராக வாழ வைத்தது. பெரியார் தன்னை கடுமையாக சாடிய போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் பதவியை எப்பொழுதும் நிரப்பாமல் இருந்து தனக்கு என்றும் பெரியார் தான் தலைவர் என்பதை தெளிவுபடுத்தினார். ஒரு சாதி சங்க கூட்டத்தில் தான் தீட்டாத வைரமாக அண்ணாவை கண்டெடுத்தார் பெரியார். காலத்தினால் செய்த உதவி ஞாலத்தின் மான பெரிது, காலத்தினால் செய்த உதவி ஞாலத்தின் மான பெரிது என்ற வள்ளுவர் மொழிப்படி வாழும் பெரியாரை அவருடைய சமூக மற்றும் சுயமரியாதை கொள்கைகளையும் அண்ணா என்றும் மறக்கவில்லை. 1967 பெரியார் காங்கிரசுக்கும் காமராஜருக்கும் தேர்தலில் ஆதரவளித்தார். ஆனால் அண்ணாவின் திமுக வெற்றி பெற்றது. பெரியாரின் திருச்சி வீட்டுக்கு சென்று அவரிடம் பணிந்து இந்த ஆட்சி உங்களுடையது என்று வெற்றியை பெரியாருக்கு காணிக்கையை செலுத்தினார். அண்ணா என்றும் தலைமை சீரன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பார் வள்ளுவர் பேராசான். அவ்வண்ணமே நடந்து வாழ்ந்து காட்டிய வரலாறு அண்ணா என்னும் பெருந்தகை. வெகுளாமை மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். வளங்களை பகிர்ந்தளிப்பதில் தென்னாடு வஞ்சிக்கப்படுகிறது. வளங்களை பகிர்ந்தளிப்பதில் தென்னாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறி தெற்கு தேய்கிறது என்று வாதிட்டார் அண்ணா. அதற்கு தீர்வு தனிநாடு என்றும் நம்பினார். பின்னாளில் கோப உணர்வை தமிழர்கள் மனதில் வளர்க்க கூடாது என்ற நோக்கில் தனிநாடு கோரிக்கையை கைவிட்டார். அதற்கு பலனாக 1963 இந்திய ஆட்சி மொழி ஆவதில் தமிழ் நிலப்பரப்புக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. ஆனாலும் பிரதம மந்திரி அண்ணாவையும் திமுகவையும் சாடுவார். நேருவின் கோபத்திற்கு பதில் மொழியாக அண்ணாவின் பேச்சு இப்படிதான் இருந்தது. நாங்களோ கொட்டி கிடக்கும் செங்கல், நேருவோ உயர்ந்து எழுந்து நிற்கும் கோபுரம் என்றார். மாற்றான் வீட்டு மல்லிகைப்பூ, அதாவது அடுத்தவர் சிந்தையிலும் மனம் இருக்கும் என்று கூறும் பக்குவம் கொண்ட கோப உணர்வு இல்லா மாமனிதர் அண்ணா. யாவரையும் அரவணைக்கும் பேரறிவாளன். அண்ணாவின் பின் அனைத்து சமூகத்தினரும் திரண்டனர். ஆட்சி அதிகாரம் கடைமடைக்கும் சென்றது. அடுத்த கட்ட தலைவர் எவரும் வெறுக்காத எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அண்ணா. ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்பார் வள்ளுவர். அண்ணாவின் அறிவு செல்வம் தமிழ் உலகையே வாழ வைத்தது. இளம் தலைவர்களை கொண்டு வந்து சேர்த்தது. தமிழை 8 திக்கும் கொண்டு சென்றது. கலை வளங்களை, அறிவியல் கருத்துக்களை தமிழுக்கும் கொண்டு வந்து சேர்த்தது அண்ணாவின் அரசியல் சாதனை. திருக்குறள் வகுப்பெடுத்து தமிழ் வளர்த்தார் வள்ளல் பெருமான். திருக்குறள் புத்தகங்களை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தார் பெரியார். அண்ணாவும் அவர் வழி வந்தவர்களும் உலக தமிழ் மாநாடுகள் பல கண்டனர். வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தது மட்டுமல்லாமல் குமரி முனையில் ஐயன் திருவள்ளுவருக்கு 133 அடி திருவுருவ சிலை நிர்மாணித்தனர். அண்ணாவின் பண்பு நலன்களை பட்டியலிடும் பொழுது அவற்றில் வள்ளுவத்தை காண முடியும். தமிழ் கூறும் நல்லுலகில் உயர்ந்து வாழும் ஒவ்வொரு மனிதரும் வள்ளுவத்தின் தாக்கத்தாலேயே உயர்நிலையை அடைகின்றனர் என்றால் அது மிக இல்லை. தமது 59வது அகவையில் நம்மை விட்டு பிரிந்த அண்ணாவின் கொள்கைகள் இன்றும் வாழ்வதற்கு காரணம் அவர் உயர்த்தி பிடித்த வள்ளுவ காட்டும் உயர் நெறிகளான உயிர் சமத்துவம், நேர்மை, அடக்கமுடைமை, சொல்வன்மை, அஞ்சாமை, பரிவு, ஒப்புரவறிதல், அறிவுடைமை போன்றவையே காரணம். மனிதர்கள் அவர்கள் பண்புகளால் தான் அளக்கப்படுகிறார்கள். அப்பண்புகளை மனிதர் மனதில்
வள்ளுவம் வாழ்க வாழ்கவே. பேரறிஞர் அண்ணா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருவிக்கா பேச்சு பயிலரங்கம்னு நான் வைக்கிறதுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா பயிலரங்கம் வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா பயந்து விட்டுட்டேன். ஏன்னா ஏற்கனவே அண்ணா திமுகன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம வேற ஏதாவது ஆரம்பிச்சு அதுல ஏதாவது குழப்பம் வந்து நம்மளை தூக்கி உள்ள போட்டானா என்ன பண்றது என்ன? அப்புறம் நாம படித்த பள்ளியே திருவிக்கா. திருவிக்கா அடுத்து சொல்லுவாங்க திருவிக்காவை போல் மேடையில் முழங்கு. அதனாலதான் நம்ம திருவிக்கா வந்து எந்த இதுலயும் மாட்டாதவர், தொழிலாளர்களுக்காக போராடு. அதனால அந்த பேர் வச்சேன். எதுக்குன்னா எனக்கு அண்ணா மேல அவ்வளவு ஒரு பற்று. அவருடைய அந்த பேச்சாற்றல், இரு மொழியிலும் அவருடைய வல்லாண்மை, நேர்த்தி, எதிரிகளை கூட சமாளிக்கிற விதம், அவருடைய அந்த சொல் கோட்டை, சொலர்வல்லன் சோர்விலன் அஞ்சானவனை இகழ்வல்லல் யாக்கம் அறித 647 சொல்வார். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெண் 648. இந்த ரெண்டுக்கும் அவர் தான் பொருள். அதனாலதான் இந்த வாட்டி கவிதைக்கு வச்ச தலைப்பு பாருங்க என்னன்னு, வில்லேர் உழவர் பகை கூடினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. சொல்ல ஏறா வச்சிருக்க போய் மொச்சிக்காத அறம் வாடி ஒன்னு அறுத்துருவான். அந்த மாதிரி வல்லாண்மை மிக்கவர் பேரறிஞர் அண்ணா. அதனாலதான் அவரை வந்து நம்ம இன்னைக்கு நினைச்சு பாக்குறோம். அவர் யாரையும் அதாவது ஓப்பனா இருப்பார். ஒரு முறை அவரை பத்தி வசப்பாடும் போது கூட அவரை அதை வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்ன ஒரு அற்புதமான மனிதர், எல்லாரையும் ஏற்றுக்கொண்ட மனிதர். அவ்வளவு கோபம் கொண்ட பெரியார் வந்து நல்ல மனிதர். பெரியாரிடமும் அவர் கற்றார், சீடனா இருந்தார். ஆனா அந்த பெரியாரை கடைசி வரைக்கும் அவர் போற்றினார். இந்த மாதிரி மேடையில அசிங்கமா பேசல. இப்ப பேசிக்கிறானுங்களா? அவருடைய அருமை தெரியாமையே பேசிக்கிறாங்க. பெரியாரோட அருமை என்னன்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் சொல்றது அப்படியே ஏத்துக்காதீங்கன்னா, உங்க அறிவு கொண்டு சிந்தியுங்கள், உராய்ந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் பெரியார். பெரியாரை வந்து அவர் பெண்ணை இப்படி சொன்னார், பெண்ணை அப்படி சொன்னார், பெண்ணை எப்படி சொன்னார். ஆமா, அவர் என்னன்னா, நீ ரெண்டு பேரும் ஒண்ணுன்ற, அப்புறம் ஏன் பேதமையை காட்டுறன்ற, ஆணும் பெண்ணும் ஒண்ணுன்னு ஒரு ஆங்கிளுக்கு வர, அப்புறம் ஏன் பெண்ணை இப்படி இருன்ற, பெண்ணோட உரிமைகளை நீ ஏன் தலையிடுற, நீ அப்படியே விடுனார். அதுதான் அவருடைய கணக்கு. அது இந்த புத்தகத்தில் 58வது பக்கத்தில் 4வது வரியில் இன்னும் சட்டத்துக்கு முன்னாடி காட்டுற மாதிரியே எழுதினுக்கிறானுங்க ஒவ்வொருத்தரும். இன்னைக்கு பெரியாரை புரிஞ்சுக்கிறவங்க யாரும், அவரு ஓப்பன் புக். அவரு அதை வந்து அழகா சொன்னாரு பெரியார். இந்த புரிஞ்சிக்காத சில தற்குறிகள் அவரையும் தவறாக பேசி தாழ்த்தி என்னைக்குமே லிபரலா சிந்திக்கிறவங்க அந்த காலகட்டத்தில் ஏத்துக்க மாட்டாங்க. இதான் உலகம். சாக்ரட்டிஸ் அந்த காலத்துல எடுத்துக்கல இல்லையா? பெரிய பெரிய அறிஞர்களை சமகாலத்தவர்கள் ஒத்துக்கிறது இல்லை. பாரதியார் சமகாலத்தவர் ஒத்துக்கல. செத்த பிறகு இன்னைக்கு பாரதிக்கு விழா கொண்டாடுறான், 100 ஆண்டுன்றான். இங்க பாரதி, அவன் பாரதி, இவன் பாரதின்றான். அன்னைக்கு சொல்லுவீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே, அவர் நல்லா வாழ்ந்திருப்பாரு, வீட்டு அம்மா சந்தோஷமா இருந்திருப்பாங்களே. ஊஎஸ்ஆவை தூக்கி பிடிக்க ஆள் கிடையாது. நான் போட்டேன் ஊஎஸ்ஆவை பத்தி நம்ம அரங்கத்துல எத்தனை பேர் போடுறாங்கன்னு பார்த்தேன். 64 பேர் நான் போட்ட பதிவு பார்த்தாங்க. அதுல 5 பேர் தான் அதுக்கு ஓகே சொல்லி போட்டாங்க. பக்குன்ச்சு நம்ம அரங்கத்துல கூட பார்த்தா, ஏன்னா யார் யார் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். இன்ஃபோ போட்டேன்னா வந்துடும். 54 பேர் 64 பேர் பார்த்திருக்காங்க நான் போட்டது ஊஎஸ்ஆவோட நாள. யார் ஒரு ஊஎஸ்ஆக்கு எடுத்து போட்டோமா ஊஎஸ்ஆ அப்படின்னு அந்த பேரை பார்த்த உடனே போட வேணாமா? இன்னைக்கு 8 தொகை 10 பாட்டம் எங்க வந்தது? தமிழ் உணவு எங்க போச்சு? நமக்கு தமிழ்ன்றோம், தமிழ் தலைக்கணும்ன்றோம், தமிழே என்ன பேசுறோம். அதுல ஒண்ணு போட்டா அதனால ஒரு சில பேருக்கு பிடிக்காம போயிடும். ஆனா கீதா மேடம் அழகா போட்டாங்க, வாழ்த்துக்கள்னு போட்டாங்க. அவரோட மொழியில பேசுனதை நான் போட்டேன். நான் வந்து எந்த சமூகத்தையோ எதையோ நான் சொல்ல. ஏன்னா அவங்க தாத்தா உண்மையாலுமே ஊஎஸ்ஆ வரும்போது சின்ன வயசுல அவர் எப்பவுமே தமிழ் படிச்சுட்டு இருப்பார். ஆனா அவங்களோட இதுல வந்து சமஸ்கிருத மொழி தான் படிக்கிறது. அதனால அவங்க மாமா வராரு, மேட்டர்னல் அங்கிள், தாய்மா. அப்ப சொன்னாராம், பாரு அம்பி எப்ப பார்த்தாலும் தமிழே படிச்சுட்டு இருக்கான், நீ கொஞ்சம் சொல்லலாம் பா அப்படின்னாராம். அந்த அவர் பாஷையில அவங்க சொன்னாங்க. அவர் வந்து மடியில் இப்படி உட்கார வச்சு, பாரு அம்பி, சமஸ்கிருதம் படிச்சா மேல் லோகத்துல நன்னா இருக்கலாம், ஆங்கிலம் படிச்சா இந்த லோகத்துல நன்னா இருக்கலாம், நீ அதை விட்டு மாத்தா படிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு பாருங்க, அந்த 9 வயசுல அவரோட அறிவு. மாமா வேலையை பார்த்துன்னு போன்னு சொல்ல அவர், மாமா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டு, சமஸ்கிருதம் படிச்சா மேல் லோகத்துல நன்னா இருக்கலாம், ஆங்கிலம் படிச்சா இந்த லோகத்துல நன்னா இருக்கலாம், தமிழ் படிச்சா 2 லோகத்திலையும் நன்னா இருக்கலாம். அதைதான் நான் போட்டேன். அதனாலே சில பேர் கோபமோ என்னமோ தெரியல. ஒருத்தர் அடிக்கடி போடுவாங்க பதில், அவங்க கூட போடவே இல்லை.
எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஆனா எங்க கீதா மேடம் அதுக்கு தில்லா போட்டாங்க. ஏன்னா நியாயத்தை பாக்குறவங்க அவங்க. சரி, மொழின்றது அவங்க வீட்டுல சொல்றது. நம்ம வீட்டுல ஒரு மொழியில பேசுவோம், எத்து வை எங்க பார்த்து நிக்கிற அப்படின்னும். அவங்க கொஞ்சம் தெரிஞ்ச மொழியில எங்க பார்த்துட்டு இருக்காய் அப்படின்னுவாங்க. இல்ல பாலக்காட்டு பிராமணா இன்னும் கொஞ்சம் அழகா பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மொழி கூறுகள். அந்த வீட்டுல என்ன பேசுறேன், நான் எங்க இருக்கிறேனோ அதுதான் நான் பேசுவேன். எங்க வச்சுக்கிற கண்ண அப்படின்னா என் வீட்டுல அப்படிதான் பேசினா அப்படிதான் பேசுவேன். எங்க பேசுவேன் வெளியில வந்து அப்படி பேசுவேன்னா நான் எங்க வச்சுக்கிற கண்ண எல்லாரும் என்ன பாருங்க அப்படின்னா பேசுவேன். நான் அனைவரும் என்னை விட்டு நோக்கி நான் சொல்லும் கருத்துக்களை உள்வாங்குங்க அப்படின்னா பேசுவேன். இல்லையா? வீட்டுல பேசுறதுன்றது மொழி கதை. ஓகே, டைலக்ட்ஸ். அது எங்க வட்டார வழக்கு நம்ம வீட்டுல என்ன சொல்லி தராங்களோ நம்ம பேசுவோம். அது தப்பு கிடையாது. மொழி எங்க பேசணுமோ அங்க பேசணும். அது மொழியை நம்ம பழிக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். இதுலயே நமக்குள்ளே எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு குரூப்ல நான் கேட்கிறேன், அதுக்கப்புறம் யாரு போடுங்கன்னு. உடனே ராஜா பார்த்தாரு, எம்மா இவன் விட மாட்டான், சொல்லு வில்லேறு டக்குன்னு போட்டார் ராஜா. சிறப்பு. இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. அப்புறம் வைஜெயி மேடம் போட்டாங்க. ஒரு 5-6 பேர் டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு போட்டாங்க. வாட்ஸ்அப்ல கண்ட பார்வையெடுக்கலாம் பண்ண வேணாம். சொந்தமா நான் எழுதுறேன்ல, அதுக்கு போடலாமே. ஏதோ பார்வையெல்லாம் வருது, நம்ம பார்வையெடுக்க போடுங்கன்றதுதான் என்னோட எண்ணம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. குறள் எண் 872. மண்ணை உழுவோர் பகையை கொண்டாலும் மயங்காமல் வாழ முடியும், ஆனால் ஆனால் மனத்தை உழுவோர் பகையால் மக்களை எழுச்சி பெறுவர் அப்படின்றது அந்த பொருள் சொல்லியிருக்கார். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. குறள் எண் 872. மண்ணை உழுவோர் பகையை கொண்டாலும் மயங்காமல் வாழ முடியும், ஆனால் மனத்தை உழுவோர் பகையால் மக்களே எழுச்சி பெறுவர் என்ற பொருள் கூறிய அந்த கவிதை. இந்தியா அடிமைப்பட்டிருந்த காலத்தில் பெரும்பாலான இந்திய மக்களுக்கு உலகில் என்ன நடக்குது என்றே விவரம் தெரியாமல் இருந்தனர். தாம் உண்டு தமது வேலை உண்டு என்று வாழ்ந்து வந்தனர். சொல்லேர் உழவர் செய்த பெருந்தொண்டு சுதந்திரம் பற்றிய ஆர்வத்தை மக்கள் மத்தியில் எளிதில் கொண்டு சேர்த்தது என்றால் மிகையாகாது. நாவன்மை மிக்கவர் நாட்டை வழிபடுத்த பூவண்ண வேலையாய் பண்புடன் பேசுவார். அந்த சொற்களை வெல்வதற்கு வேறொரு சொல் இல்லை என்ற அளவிற்கு சொல்லுக்கோர் சிறப்பு சேர்த்து பேசினர். அதை ஒட்டிய கவிதை இது. மண்ணை உழுவதற்கு மாடுடன் ஏர் தேவை, மக்களை ஆளுதற்கு மானுட பண்பு தேவை. மாட்டுக்கோர் உணவு தேவை, மக்களுக்கோர் உணர்வு தேவை. மண்ணில் விளைக்கலாம் மாசில்லா தானியம், சொல்லில் விளைக்கலாம் சோர்விலா உற்சாகம். வல்லவனுக்கு புல்லுமோர் ஆயுதம் வாய்ப்பினால், வல்லவனுக்கு புல்லுமோர் ஆயுதம் வாய்ப்பினால் வள்ளுவனுக்கு சொல்லும் ஓர் ஆயுதம் என்பார்கள். வள்ளுவனுக்கு சொல்லும் ஓர் ஆயுதம் என்பார்கள். வில்லோர் கருவி என்றால் சொல்லோர் கருத்தாகும். வில்லோர் கருவி என்றால் சொல் ஓர் கருத்தாகும். சூதாடி நாடு தோற்று சோர்ந்தனர் பாண்டவர், வாதாடி வென்றவள் வீரமங்கை பாஞ்சாலி. போராடி வெல்லா பரங்கியர் சூழ்ச்சியில் பாராளும் போக்கினில் பாரதம் வீழ்ந்தபோது ஏராள அந்நியர் இந்தியாவின் உள்நுழைந்தார். எல்லாமே தங்களுக்கு என்றாய்ந்து ஓடினர். அப்போது தோன்றியது சுதந்திர போராட்டம். ஏராள அந்நியர் இந்தியாவின் உள்நுழைந்தார். எல்லாமே தங்களுக்கு என்றாய்ந்து ஓடினர். அப்போது தோன்றியது சுதந்திர போராட்டம். ஏடகம் பாயாத இந்தியர் வீதியில் நாடக மேடையில் நீதியை காட்டினர். ஆடலும் பாடலும் அந்நியரை சாடின. ஆயுதம் ஏந்தாத அந்தரங்க போராட்டம். பூடக பேச்சினில் பூபாலம் பாட வைத்தார். நாடக மேடையில் நங்கூரம் பாய்ச்சினர். வில்லம்பு இல்லாமல் சொல்லம்பு வீசினர். கொல்லம்பை காட்டிலும் கூர்மையை கோத்ததாகும். வல்லாண்மை பூண்டவர் நில்லாமல் ஓடினர். சொல்லால் சுதந்திரம் பெற்றோம். வல்லாண்மை பூண்டவர் நில்லாமல் ஓடினர். சொல்லால் சுதந்திரம் பெற்றோம் என்று சொல்லி அந்த வில்லேர் உழவர் பகை கொள்ள வேண்டாம், சொல்லேர் உழவர் பகை கொள்ள வேண்டும் அந்த திருக்குறளை அழகா முடிச்சிருக்கார். காற்றுள்ளாருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாமரை வணங்கி அவையிலத்துக்கு சான்றோர் பெருமக்களையும் வணங்கி வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை.
சொல்லாற்றல் மிக்கோர் சொல்லால் வெல்லும். சொல்லாற்றல் மிக்கோர் சொல்லால் வெல்லும். சிந்தனை திறனால் உயர்ந்த ஞானம். அறிஞரிடம் பகை கொண்டால் வாழ்வில் அழிவே மிஞ்சும், அமைதி கெடும். கூர்மையான சொற்கள் ஆயுதமாகும், அறிவுரை என்றும் அமுதமாகும். கூர்மையான சொற்கள் ஆயுதமாகும், அறிவுரை என்றும் அமுதமாகும். கற்றோருடன் பகை கொண்டால் வாழ்வில் இருளே சூழும், வெளிச்சம் மறையும். கற்றோருடன் பகை கொண்டால் வாழ்வில் இருளே சூழும், வெளிச்சம் மறையும். அன்பான அறிவுரைகள் வழிகாட்டும், ஆற்றல்மிகு சொற்கள் ஊக்கப்படுத்தும். அன்பான அறிவுரைகள் வழிகாட்டும், ஆற்றல்மிகு சொற்கள் ஊக்கப்படுத்தும். அறிஞர் கூட்டம் பகை கொண்டால் வாழ்வில் தடைகள் பெருகும், முன்னேற்றம் குறையும். அன்புடன் பழகி அறிவு பெறுவோம், அவர்களது வழிகாட்டுதல் பின்பற்றி வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று வாய்ப்பு நன்றி விடுவிடுகிறேன். ஐயா உள்ளிட்ட அத்துணை உறவுகளுக்கும் எனது இனிய நேர வணக்கம். பார்வதி அம்மாவும் பரமசிவ ஐயாவும் மேல போயிட்டு இருக்கப்போ போயிட்டு இருந்தாங்க. அப்போ கங்கை வழியா கிடக்கிறப்ப சொல்றாங்களா பார்வதி அம்மா, ஆமா இது சபரிமலை நினைச்சீங்க. கங்கையில குளிச்சாக்கா பாவம் போயிட்டேன்னு சொல்றாங்களே சுவாமி, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு? அப்படியா, இது இந்த சந்தேகம் உனக்கே இருக்கா? சரி இப்ப பாக்குறேன், நிரூபிக்கிறேன் பாருன்ட்டு ஒரு மனிதனை தூக்கி அந்த கங்கையில போட்டுறாரு. அவன் தத்தளிச்சு பயங்கரமா போராடிட்டு இருக்கா. யாருமே இல்லை, யார் காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நிறைய பேர் ஓடி வராங்க. அப்போ ஒரு முனிவர் அங்க வந்து சொல்றாரு, பரமேஸ்வரன் தான் அவங்க சொல்றாரு, இத யார் பாவம் செய்யலையோ அவங்க காப்பாத்துங்க, எல்லாம் செத்துருவீங்க அப்படின்ட்டாங்க. அப்ப எல்லாருமே அப்படியே பேக் ஆகி நின்றுடுறாங்க. அப்போ ஒரு பையன், அவன் அந்த ஊர்லயே ரொம்ப மோசமான பையன், ஆனா பாக்குறான், அடப்பாங்க யான்ட்டு குச்சிடுறான். போயிட்டு நீந்தி மீட்டுட்டு வந்துடுறான். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஆள்லாம் இருக்காங்க, யாருமே எதுவுமே பண்ணல. பட் நீ எப்படிப்பா, என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, கங்கையில குளிச்சா பாவம் போவோம்னாங்க. நான் குளிச்சோன்னே என்னோட பாவம் எல்லாம் போயிடுச்சு, காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன் இதை இங்க சொல்றேன்னாக்கா, என்னையும் ஒரு கவிஞரா ஏத்துட்டு இருக்காரு பாருங்க, எவ்வளவு பெரிய பில்டப். சாதாரண பில்டப்பா எது பண்றாரு அப்படி பின்னாடி என்னன்னு சொல்லிட்டாக்கா நம்ம ஏற்கனவே பெதிரில இருக்கோம், எப்படா படிப்போம் முக்கிட்டு போவான்ட்ட. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அதனால சரி சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக நம்ம குதிச்சாச்சு, அவ்வளவுதான். அது நல்லா இருக்கோ இல்லையோ, இங்க குதிச்சா என்னுடைய தமிழ்ல இருக்க பிழைகள் போகுது, அவ்வளவுதான். ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கு. அதுக்காக ஊக்கமளித்த என்னுடைய ஆசான் தாமோதர் ஐயா அவர்களை வணங்கி, திருக்குறள் 872 வில்லேர் உழவர் பகை கொடினும் கொள்ளற்க சொல்லேன் உழவர் பகை. இப்பதான் முதல்ல நான் கேள்வியே படுறேன், உண்மையிலேயே நிஜமாங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய வாய்ப்பு. இங்கே நம் முப்பாட்டனார் நம்மை நோக்கி சொல்வது மிக மோசமானது எது என, ஆம் சொல்லா வில்லா, சொல்லா வில்லா என நம்முடைய திருக்குறள்ல நம்முடைய முப்பாட்டன் வள்ளுவன் சொல்லியிருக்கார். இதுல கூட இப்ப சமீபத்துல வந்த பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, சொல்லால் அடித்த சுந்தரி மனம் சுட்டுவிட்ட சோகம் என்னடி. எப்படியாப்பட்ட ஒரு பண்ணையாரா இருந்தா கூட ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்றதுக்காக சோகமாவே பாடிட்டே போவார். ஆம், நாவுக்கு தெரியாது நயவஞ்சக பேச்சு. ஆம், நாவுக்கு தெரியாது நயவஞ்சக பேச்சு. நன்றி மறந்தவரின் நா வீச்சால் நல்லோர் 1000 பிராணனே போச்சு. நன்றி மறந்தவரின் நா வீச்சால் நல்லோர் 1000 பிராணனே போச்சு. தோழனே வாழ்கொண்டு வந்தெனது சிறந்தனை வீச்சு. தோழனே வாழ்கொண்டு வந்தெனது சிறந்தனை வீச்சு. ஆனால் என்னை உன் சொல் கொண்டு ஏசும் போதே போகுமே என்னுயிர் மூச்சு. ஆனால் என் சொல் கொண்டு என்னை ஏசும் போதே போகுமே என் உயிர் மூச்சு. அன்று கொண்டு வா அவனை என்றுரைக்காமல் கொன்று வா என்றழைத்ததால் உருவானதே கடுங்கோப சிலப்பதிகாரம். அன்று கொண்டு வா அவனை என்றுரைக்காமல் கொன்று வா என்றுரைத்தமையால் உருவானதே கடுங்கோப சிலப்பதிகாரம்.
அதிகார பலத்தோடு ஆரிய படை வென்ற பேரோடு வீர வாளோடு ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பாண்டிய நெடுஞ்செழியனும், அதிகார பலத்தோடு ஆரிய படை வென்ற பேரோடு வீர வாளோடு ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பாண்டிய நெடுஞ்செழியனும், நீயா அரசன் நீயே கல்வன் என்ற கண்ணகியின் சொல்லால் தானே அங்கனமே வீழ்ந்து மடிந்தான். நீயா அரசன் நீயே கல்வன் என்ற கண்ணகியின் சொல்லால் தானே அக்கணமே வீழ்ந்து மடிந்தான். சூர்பனகையின் சொல் கேட்டு தோல் நிமித்தி வாளெடுத்த செங்கோல் தெரிந்து வீழ்ந்தானே வீர ராவணன். சூர்பனகையின் சொல் கேட்டு தோல் நிமித்தி வாளெடுத்ததால் செங்கோல் தெரிந்து வீழ்ந்தானே வீர ராவணன். பூசிரித்து முகமலர்ந்து இன்று போய் நாளை வா என்ற நற்சொல்லால் வாழ்ந்தான் அல்லவா நம் ராமன். பூசிரித்து முகம் மலர்ந்து இன்று போய் நாளை வா என்ற நற்சொல்லால் வாழ்ந்தவன் நம் ராமன். அவையோரே நானே அதி திமிர் பிடித்தவன் தான். அவையோரே நானே அதி திமிர் பிடித்தவன் தான். அத்திமிர் என் இணையர் என் அருகே இல்லாத வரை. அத்திமிர் என் இணையர் என்னிடையே இல்லாத வரை. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறும் உங்கள் வசீகரன். நன்றி, வணக்கம். அழகான புராண கதையினை நம்முன் வடித்து காட்டி எப்படி நம்பிக்கை பாவங்களை கூட சரி செய்து விடும் என்பதை மிக அழகாக சொன்னார். இந்த பாவம் சரி செய்யறதுக்கு நம்ம நாட்டுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அது ஒரு விதமான என்ன சொல்றது, மனவியல் என்று எடுத்துக்கொள்ளலாம், உளவியல் சார்ந்த ஒரு மன திருத்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா குற்ற மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், மீண்டும் மீண்டும் அந்த தப்பை பண்ணுவோம். இல்ல அந்த குற்ற மனப்பான்மையை நோயா மாறி. இன்னைக்கு உளவியல்ல சைக்கோசோமேட்டிக்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய, இட் பிளேஸ் a major vital role. ஏன்னா in determining diseases. நம்ம உள்ளுள் இருக்கும் அந்த எண்ணங்கள் தான் நோய்களாக மாறுகின்றன. சைக்கோசோமேட்டிக்ஸ், சோமேட்டிக்ஸ் பாடி, சைக்கோ தாட்ஸ், the thoughts hits the body, the thoughts damages your system. அப்போ இந்த சைக்கோசோமேட்டிக்ஸ்ன்றது தான் இன்னைக்கு ஒரு வளர்ந்த ஒரு அறிவியல். எண்ணங்களை நீ நல்லா வச்சுக்கோ, நல்லா இருப்பேன்றான். சந்தோஷமா இரு, மகிழ்ச்சி தானா வராது, நீ உருவாக்கிக்கோ. யாரோ உனக்கு மகிழ்ச்சி தர மாட்டாங்க, யாரும் உன்னை பாராட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எல்லார் பாராட்டியும் உண்மை கிடையாது. நீ உன்னை பாராட்டிக்கோ, நீ சந்தோஷமா இரு. ஏங்காத, பிச்சை கேட்காத, யார்கிட்டயும் போய் என்கிட்ட சந்தோஷமா பேசு, அன்பா பேசு, மகிழ்ச்சி. நீ கெஞ்சாத, நீ அன்பாயிரு, நீ சந்தோஷமா இரு, நீ மகிழ்ச்சியா இரு, நோய்கள் பாதிப்பாயிரு. ஆனா இன்னைக்கு அதை நம்ம செய்யறது இல்லை. இப்ப இந்த மாதிரி அரங்கங்கள் வந்துட்டு நீங்க மாசத்துக்கு ஒரு 4-5 அரங்கம் போகும். இங்க நம்ம அரங்கத்துல இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். அங்க ஜோதிமணியார் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 அரங்கம் போறேன். வணக்கம் சார், நம்ம கேசப்பா இப்போ ஷிப்ட் மைசூருக்கும் இதுக்கும் போறதுனால வர முடியல. இல்லைன்னா முதல் ஆளா நின்று அந்த டி நகர் அரங்கத்துல அந்த 7 மணிக்கு பேனர் கட்டுற ஒரே மனிதர் அவர் தான். கரெக்டா அந்த 7 மணிக்கு அந்த பேனர் ரெடியா இருக்கும். நாங்க நடத்துறதுக்கு முன்னாடி அவர் கட்டிடுவார். நான் அங்க ஒரு 25-30 வாரம் தொடர்ந்து போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கரெக்டா கட்டுவார். அதே மாதிரி திருக்குறள் பாலுசாமி இன்னைக்கு எல்லா 2-3 அரங்கம் போகக்கூடியவர். இந்த வெளியில என்ன சொல்ற, ஒரு ஏஜ் ஆன உடனே பேசு, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ போய் பேசு. ஆனா இந்த உலகம் உன்னை பேசக்கூடாது, வீட்டுல உன்னை அடை போடும், உன்னை பேசவே கூடாது, நீ பேசுறதெல்லாம் தப்புன்னும். என்ன நீ உனக்கு என்ன பெரிய அறிவு, கம்முன்னு இருக்கணும். ஆனா நம்ம ஆபீஸ்ல பேசியிருப்போம், போய் கிளாஸ்ல ட்ரைனிங் எடுத்திருப்போம், நம்ம கிட்ட ஒரு 100 பேர் கேட்டுன்னு இருப்பான். வீட்டுல போய் அதே ஒரு 2 வார்த்தை சொன்னா அடங்குன்னு. என்ன சார், கரெக்டா சார்? இப்ப நான் தான் இங்க இவ்வளவு பேசுறேன், வீட்டுல பேசுறதுன்னு தகுதி பேசவே முடியாது என்னால. ஐ cannot talk. I am an open book. மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வீட்டுல எல்லாம் போய் பேச இங்கதான். அதனால எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்க நல்லா. இவ கூட என்ன சொன்னாரு பாருங்க, இவ்வளவு கவிதையும் என் இணையர் வர வரைக்கும் தான். வாழ்க்கைய பாரியா, நீ தான் இலக்கியத்தை படிச்சுக்கிட்டு காரை வாங்க வீட்டு முன்னாடி வை, இன்னும் 2 பிளாட் வாங்க. உனக்கு இருக்குதா பிளாட்? எத்தனை வச்சுக்கிற பிளாட்? நீ எத்தனை பிளாட் வச்சுக்கிற? எனக்கு ஒரு பிளாட்டும் கிடையாது, எங்க ஒரு பிளாட்டும் கிடையாது. எங்க அப்பா கொடுத்த 1/2 கிரவுண்ட் வீடு தான் வச்சிருக்கிறேன். நான் 1 எக்ஸ்ட்ரா வாங்கினா அது கூட வித்துட்டு இதை கட்டிட்டேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடுன்றதுல எனக்கு திடகாத்திரமான நம்பிக்கை. அதுக்கு மேல பசங்களுக்கு கொடுக்க கூடாது. அவன் வாங்கி அவன் டெவலப் பண்ணிக்க, அவ்வளவுதான். நம்ம சுகம், நம்ம கம்ஃபர்ட் நமக்கு வேணும். நம்ம வாழணும், கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும். என் பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், தப்பு கிடையாது. ஆனா நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கணும். என்ன சேரா
அதாவது ஒரு காலகட்டத்துல இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம உடம்புல இருக்க டோபமைன்ஸ் வந்து இட் ஹாஸ் இட்ஸ் செக்ரேஷன். இதெல்லாம் தனியா போய் நம்ம பண்ணவே முடியாது. இந்த மாதிரி அரங்கங்கள் மகிழ்ச்சிகள், நானும் எங்க மேடம் கேட்டுன்னு வரேன், எப்ப அந்த என்ன ஊர் பார்த்து கொட்டூரா, கோட்டூர்ல ஓபன் பண்ணுங்க, அவங்களும் பண்ண. ஏன்னா தாங்கள் அரங்கத்தை தாங்கி பிடிச்ச தூண் அவங்க. கெமிஸ்ட்ரி டீச்சர் அவங்க. சார் இன்னைக்கும் வந்து அவங்க கிளாஸ் போயிட்டு இருக்காங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் உடம்பு வலி எல்லாம் இருக்கு, தட் இஸ் டிஃபரெண்ட் இஷ்யூ. ஆனாலும் இன்னைக்கும் அவங்க வந்து ஷீ இஸ் டூயிங்னா, அப்கோர்ஸ் நான் முத்துகிருஷ்ணன் சாரை மறக்கவே முடியாது. அவரு he helps a lot. கீதா முத்துகிருஷ்ணன் நல்ல இணையர் அவங்க. இப்பதான் அவங்க சமீபத்துல திருமண நாள் கண்டாங்க. சோ அவங்களை நான் வாழ்த்துவதிலும் அவர்களை எண்ணி பார்ப்பதிலும் என்னுடைய மகிழ்ச்சி. ஒரு அற்புதமான இணை அவங்க ரெண்டு பேருமே. அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு கூட இருந்து. அவங்களும் அந்த அரங்க தாங்கள் அரங்கம் இன்னைக்கு நிக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கீதா மேடம். அதே மாதிரி கொரட்டூர்லயும் ஒரு அரங்கம் நம்ம தொடங்கணும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஓகேன்னாங்கன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல நாள்ல நம்ம கொரட்டூர்ல இருக்க மக்கள் பயன்படுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து இதுல காசோ பணமோ இல்லை, யார்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இங்க அருமையா 2 கோல்டு கட்சிது எனக்கு. ஒன்னு சுரேஷ், ஒன்னு சரவணன். ஜெயநகரே மூடிட்டு போயிருப்போம். மூடுற நேரத்துல வந்த 2 தங்கங்கள் தான் திருவிக்கா அனுப்பிச்ச தங்கங்கள். அவர் கார்பரேட்ல இருக்காரு, இவர் பிஎஸ்என்எல் இன்ஜினியர். சோ 2 பேருமே இன்னைக்கு வந்து நம்ம கட்சி நீ ஜெயநகர் நிக்குது. யாருமே இருந்தாலும் இவர் 2 பேரும் அத்திருவாங்க. இப்ப அந்த தெம்பு எனக்கு இருக்கு. ஏன்னா திருவிக்கா எனக்கு அந்த ஆன்மாவின் மீது அதிகபட்ச நம்பிக்கை இருக்கிறது. என்ன ஒவ்வொரு முறையும் எனக்கு தளரும் போதெல்லாம் யாராவது ஒருத்தர் எங்க இருந்து அனுப்புவார்னு தெரியும். அப்படி வந்தவர்தான் தொழிலதிபர் அன்பழகன். இந்த டாக்டர் மூவாக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் அவர் டெபாசிட் செய்து கொண்டிருக்கிறார். கண்ண மூடின்னு வந்து விழுந்துரும் பேங்க்ல. மாசம் மாசம் இன்னைக்கு 2 வருஷமா அவர் டெபாசிட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து இதுதாங்க நம்பிக்கை. நம்ம வந்து சொல்றோம்ல, அது என்ன இது நம்புற பழைய காலம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த ஆன்ம சக்தி, ஆன்ம பலம், திருவிக்கா என்ற அந்த ஆன்ம பலம், டாக்டர் மூவ என்ற ஆன்ம பலம், இது கோமதி மேடம், பாலமுருகன். இன்னைக்கு வந்து மனன போட்டி நடத்துறோம். 950 குரட்பாக்கள் இருக்கு. 50-50க்கு நம்ம கேஷ் பிரைஸ் பாலமுருகனும் கோமதி மேடமும் சேர்ந்து தராங்க. அவங்க அதை வந்து என்ன வேலையா இருந்தாலும் சரி, பாவம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அப்படியே ஒரு அந்த கடமை உணர்வோட வந்துருவாங்க கோமதி. அவங்க ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர். இங்க ஓடி வந்து நமக்காக வந்து உட்கார்றாங்க. ஏன்னா இதுதான் நீங்க ஒரு தொழில திறம்பட நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதிர்பார்ப்புகளே வச்சு கூடாது. செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்கோர்ஸ் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது. நமக்கு நம்ம மனசு திருப்திக்கு நம்ம செஞ்சுட்டே வரணும். ஊர்ல விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும், அதை பத்தி நம்ம கவலைப்பட, நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யும். இதுதான் இந்த அரங்கங்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் சொல்லி அடுத்த முனைவர் இது நான் சொல்லணும், அவர் படிக்க போறாரு. முனைவர் உதயா அவர்கள் அவருடைய சொந்த கவிதையை, அவருடைய ஆக்கத்தால் உருவான கவிதையை வாசிக்க இருக்கிறார். பலத்த கையொலியுடன் அவரை வர மீண்டும் நடமாடும் திருக்குறள் நெறியாளர் ஐயா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய தலையார்ந்த வணக்கம். கொள்ளற்க சொல்லேர் பகை. என்னுடைய கவிதை வந்து சும்மா, அதாவது சரி சொல்ற படிங்க. அறம்பாடி வீழ்த்தினார் அறிவிச்சான்றோர் சொல்லேர் உழவர் என்பது அறிவிச்சான்றோர் தான் சொல்லேர் உழவர். அறம்பாடி வீழ்த்தினார் அறிவிச்சான்றோர் சொல்லேர் உழவர். முரம் கொண்டு புனிதனை விரட்டினார் வீரமங்கை. அறநெறி கொண்டு சமவாழ்வு வாழ்பவரை சொல்லேர் உழவர். சொல்லேர் யாருன்னா அறநெறி கொண்டு சமவாழ்வு வாழ்பவரை சொல்லேர் உழவர். புறமுதுகிட்டு ஓடுவார் அவர் மீது பகை கொண்டாரை. தரங்கெட்ட அமைப்பினை தகர்ப்போர் சொல்லேர் உழவர். உரம் கொண்ட சொல்லேர் உழவுதனை உருக்குலைக்க இயலாது. காய்ந்த மரம்போல் மக்கள் பண்பற்றவரை மாய்த்திட வல்லவராவார். பரம்பொருள் இயற்கையே என்று எண்ணுவார் சொல்லேர் உழவர். எண்ணுகின்ற குணத்தான் சொல்லேர் உழவர். மக்களுக்காக எண்ணாமல் அறமற்று லஞ்ச உலக ஆட்சியாளரால் புண்பட்ட புதியவரை சமவாழ்வு மக்களுடைமை கொண்டு
கண்போல் காக்க வல்லவரை சொல்ல எழுவர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மாலை வணக்கம். வில்லேர் உழவர் பகை கொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை, அதை ஒட்டிய கவிதை. இது பேச்சாளர்களை பகைக்காதே என்ற ஒரு தலைப்புல எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இரண்டு வார்த்தையில் இரண்டு உலகத்தை ஒளிர செய்த ஔவையின் பேச்சும் ஒரு வீச்சுதான், எனவே பேச்சாளரை பகைக்காதே. இரண்டு வார்த்தையில் இரண்டு உலகத்தை ஒளிரச் செய்த ஔவையின் பேச்சும் ஒரு வீச்சுதான், பேச்சாளரை பகைக்காதே. இரண்டே அடியில் இவ்வுலகை அளந்த வள்ளுவம் வழி பேச்சும் ஒரு வீச்சுதான், எனவே பேச்சாளர்களை பகைக்காதே. இரண்டே அடியில் இவ்வுலகை அளந்த வள்ளுவம் வழி பேச்சும் ஒரு வீச்சுதான், எனவே பேச்சாளர்களை பகைக்காதே. புதுமை பெண்ணையும் புரட்சி செய்ய வைத்த பாரதியின் பேச்சும் ஒரு வீச்சுதான், எனவே பேச்சாளரை பகைக்காதே. புதுமை பெண்ணையும் புரட்சி செய்ய வைத்த பாரதியின் பேச்சும் ஒரு வீச்சுதான், எனவே பேச்சாளரை பகைக்காதே. மதிக்கப்பட்ட மூட நம்பிக்கைகளை மிதிக்க செய்த பெரியாரின் பேச்சும் ஒரு வீச்சுதான், எனவே பேச்சாளரை பகைக்காதே. இளைஞர்களின் எதிர்காலத்தை இமைப்பொழுதில் மாற்றிய விவேகானந்தரின் பேச்சும் ஒரு வீச்சுதான், எனவே பேச்சாளரை பகைக்காதே. சங்கத்தமிழ் கொண்டு சரித்திர சாதனைகள் பல செய்து குடியாட்சியில் கோலோச்சிய பேரறிஞர் அண்ணாவின் பேச்சும் ஒரு வீச்சுதான், எனவே பேச்சாளரை பகைக்காதே. அடுத்த வரிதான் முக்கியமானது. 20 வருடமாய் பூங்காக்களில் தமிழ் புரட்சி செய்து வரும் ஐயா தாமோதரன் தலைமையில் இயங்கும் நம் பயிலரங்கங்களின் பேச்சும் ஒரு வீச்சுதான், எனவே பேச்சாளர்களை பகைக்காதே. வயலை சமன் செய்து வனப்புடன் பயிர் செய்யும் நெல்லேர் உழவரையும் இயலை சமன் செய்து எழிலுடன் கவிபனையும் பேச்சாளர்கள் எங்களையும் பகைக்காதீர்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கத்தின் 105வது மாத கூட்டம் இனிதே நடந்தேற இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். சொல்லேர் உழவராம் நாம் ஐயோ என்னைய போட்டுக்கிறாங்களே. சொல்லேர் உழவராம் நம் அமைப்பின் நெறியாளர் முனைவர் தாமோதரன் ஐயா அவர்களை இந்த கவிதையை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க சொன்னதை நான் சொல்லணும்ல, அதுக்காக. அப்புறம் நெல்லை அன்புடன் ஆனந்தி, மிச்சிகன், அமெரிக்கா, அங்கிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. குரல் 872. வெள்ளேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை என்ற இந்த குரல் ஆயுதம் தாங்கிய அரக்கனிடம் கூட பகை கொள்ளலாம். ஆற்றல் மிக்க சொற்களை ஆயுதமாய் கொண்டோரிடம் பகை கொள்ள வேண்டாம். ஆயுதம் தாங்கிய அரக்கனிடம் கூட பகை கொள்ளலாம். ஆற்றல் மிக்க சொற்களை ஆயுதமாய் கொண்டோரிடம் பகை கொள்ள வேண்டாம். முன் யோசனையற்ற மூர்கனிடம் கூட பகை கொள்ளலாம். முனைப்புடன் பேசவல்ல மூதறிஞர் தம்மிடம் பகை கொள்ள வேண்டாம். கட்டுப்பாடில்லாத கயவரிடம் கூட பகை கொள்ளலாம். முனைப்புடன் பேசவல்ல கட்டுப்பாடில்லாத கயவரிடம் கூட பகை கொள்ளலாம். கல்வியை துணை கொண்டு கருத்தான சொல் பேசுபவருடன் பகை கொள்ள வேண்டாம். நெல்லை அன்புடன் ஆனந்தி, மிச்சிகன் என்று போட்டு வாசித்து அருள பாருங்க. இந்த வார்த்தையை எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க பாருங்க. இதை தயவுசெய்து வாசித்து அருள கேட்டுக்கொள்கிறேன். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நண்பர் சிவகுமார் கிருஷ்ணன் அவர்களின் கவிதை என்றால் ஐயாவை வாழ்த்தி அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர சொல்லி ஐயா அழைத்திருந்தார்கள். அவரால் வர முடியாத சூழ்நிலையில் எனக்கு அந்த கவிதையை அனுப்பி வைத்து ஐயாவிடம் சமர்ப்பிக்குமாறு சொல்லியிருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். எதை எப்பொழுது எப்படி சொல்ல வேண்டுமென அறிந்தவர், சொல்லவும் வேண்டுமோ அவர் பெயர், சொல்லிற்கெல்லாம் இனியது அவர் பெயர். அப்பழுக்கற்றவர், அளவிட முடியாதவர், அறத்தின் நாயகர், அறிவில் பெரியவர், அகிலத்தில் சிறந்தவர். அவர் திறம் அறிந்திருந்தார் அகிலம் சிறக்குமே. அறிந்தவர் சொல்லுவார் அவன் நாமம். அவர்தாம் நமது திருக்குறள் மாமணி தாமோதரன் ஐயா அவர்கள். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா தாமோதரன் அவர்களே மற்றும் குழுமையுள்ள மூவ சொந்தங்களே, அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இது ஒரு சிக்கலான ஒரு தலைப்பு, ஆனாலும் துணிந்து ஏற்றுக்கொண்டேன். இந்த தலைப்பு பற்றி என்னுடைய மகளிடம் கலந்தாய்ந்த போது அவங்க சொன்ன குரல், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இதுல இருந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இணையான ஒரு சங்க பாடல் ஒண்ணு இருக்கு. தலைவனை அறிமுகப்படுத்தும் போது தலைவி சொல்றா, என் தலைவன் எல்லா விஷயத்துக்கும் பயப்படாதவன் கிடையாது, பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படுவான்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறா. அஞ்சுவதற்கு அஞ்சா அறிவிலன் அவனல்லன் என் நெஞ்சம் பிணி கொண்டவன் அப்படிங்கிற. அஞ்சுவதற்கு அஞ்ச வேண்டும். எதற்கு அஞ்ச வேண்டும் என்றால் வஞ்ச மனத்துக்கும் வஞ்ச பணத்திற்கும் பயப்பட வேண்டும். அவ்வளவுதான். அஞ்சுதல் மட்டுமல்ல, விலகியும் நிற்றல் வேண்டும். இந்த வஞ்ச மனத்தை விரட்டுறதுக்கு முக்கியமான பண்பு மாசற்ற மனம். நம்ம நெகட்டிவா பார்க்க வேண்டாம், பாசிட்டிவா என்ன இருந்தா வஞ்ச மனம் விலகும்ன்றதை பார்ப்போமே. வள்ளுவர் ஆரம்பிக்கிறார், மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. இந்த ஒரு பண்பு இருந்ததுன்னா உங்களுக்கு வஞ்ச மனம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வஞ்ச மனம் அறவாழ்வுக்கு எதிரானது என்கின்றது வள்ளுவம். மனிதன் ஒரு சமூக விலங்கு, அவனுக்கு இந்த மாதிரி பொறாம உணர்வு வஞ்ச உணர்வு வருவது இயல்பு. ஏன்னா வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க, ஏன் அறிவியல கருத்தும் கூட அதுதான். உலகத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளிலே ரொம்ப ஒரு வீக்கான ஒரு அனிமல் யாருன்னு பாத்தீங்கன்னா மனிதன் தான். அவனால வேகமா பறக்க முடியாது, வேகமா ஓட முடியாது. அப்ப அவனுடைய மூளை மூலமா தான் அவனால எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும். சோ அதன் மூலம் தான் இந்த வஞ்ச மனம்ன்ற ஒரு பண்பு அவனுக்கு வந்திருக்கலாம். இந்த வஞ்ச மனத்தை அறம் சார்ந்த சிந்தனையால் தான் விரட்ட முடியும். அதற்கு வள்ளுவம் சொல்கின்றது, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படிங்கிறது. சோ அறம்ன்றதுக்கு டெபினிஷன் வரையறை சொல்லுகிறார். இந்த நாள் இல்லைன்னா அது அறவாழ்வுங்கிறார். அந்த அழுக்காறு எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு அதிகாரத்துல சொல்லும் போது, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீழி உய்த்து விடும். அழுக்காறு ஒரு மனுஷன்ல, ஏன்னா வஞ்சமனம் எங்கே இருந்து விளையுதுன்னு பாருங்களேன், பொறாமையில தான் வரும். பொறாமை கோபமா மாறும். கோபம் வரும்போது அடுத்த நிலைகள் அவனுக்கு பேரழிவு கொண்டு சேர்த்து விடும் என்றதான் தீழி உய்த்து விடும் என்றார். பேராசை பொறாமை வஞ்சமனத்திற்கு அடிப்படையாக அமைகின்றது. உதாரணத்துக்கு பாருங்களேன், கைகேயி துரியோதனன் ரெண்டு பேருமே பாருங்க, ரெண்டு இதிகாசத்திலையும் பாத்தீங்கன்னா பொறாமையில தான் உருவாகும். எங்க ராமன் ஆட்சியாளன் ஆயிட்டா தனக்கு ஒரு முழு அதிகாரம் இருக்காதுன்ற ஒரு பயத்திலையும் பொறாமையிலையும் உருவானதுதான் ராமாயணம். துரியோதனன் பீமனை பார்த்து பொறாமப்பட்டு ஒரு மகாபாரதம் உருவாகிறது, நிலத்தால உருவாகிறது. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இது போன்ற வஞ்சமனம் உள்ளவர்களோடு கூட நம்ம நெருக்கமா இருக்கக்கூடாது. ஏன்னா இயல்பாகவே கையை நல்லவர். ராமன் வளர்க்கப்பட்டதே கையால் தான் சொல்லுவாங்க. கோசலையால் வளர்க்கப்பட்டவன் தான் பரதன். துரியோதனன் பாத்தீங்கன்னா சகுனியால் தான் வழி நடத்தப்படுகிறான். சோ இந்த மாதிரி வஞ்சமனம் உள்ளவர்கள் கூட தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இந்த அழுக்காறு என்ற ஒரு அதிகாரம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த அறம் சார்ந்த சிந்தனைகள் இல்லாத போது அழிவு தனக்கு மட்டுமல்ல, அந்த வஞ்சமனம் உள்ளவனுக்கு மட்டுமல்ல அழிவு, அவனை சார்ந்து அவனை சேரும். ஏன் அவனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு புனை போன்று ஒரு ஓடம் போன்று உதவக்கூடிய அத்தனை பேரையும் கொள்ளும். எது? இந்த வஞ்சமனம். அப்படி நிகழும் என்பதை மறந்தும் பிறன்கேடு சுழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன். அறம் சூழும் சூழ்ந்தவன் சார், அப்படிதான் சொல்ல முடியும். அறம் சூழும் சூழ்ந்தவன் கேட்டு சாரி, அது கொஞ்சம் இந்த குரல் உணர்த்தும். அடுத்தது வஞ்ச மனமும் போலி வாழ்வும். வஞ்ச மனத்தில் இருக்கவங்க அடையாளத்தை இழப்பார்கள். அவர்களால் ஒரு முழுமையான ஒரு இது இருக்காது. போலி ஆன்மீகவாதிகள் உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, போலி ஆன்மீகவாதிகள் மயக்கும் போதே பாத்தீங்கன்னா வஞ்ச மனத்தோட தான் மயக்குவாங்க. நம்மள்ட்ட என்ன சொத்தை எடுக்கலாம், என்ன சொத்தை புடுங்கலாம்ன்ற பார்வைதான் இருக்கும் போலி ஆன்மீகவாதிகளுக்கு.
குறிப்பா நாங்க பார்த்திருக்கோம் இன்கம் டாக்ஸ்ல யாரெல்லாம் திருப்பதியில அதிகமா டொனேஷன் கொடுக்குறாங்களோ நாங்க செக் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாம் வஞ்ச பணமும் இருக்கும் முதல்ல. சோ இதை இறைமையும் இயற்கையும் ஏற்காது. இந்த வஞ்சமனத்தை இயற்கையும் ஏற்பதில்லை, இறைமையும் ஏற்பதில்லை. ஏன்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஐம்பூதங்களும் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறார் வள்ளுவர். வஞ்சமனத்தான் படித்தொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் என்கிறார் வள்ளுவர். நம்ம உடம்புல இருக்கிற ஒரு கூறுகள் பஞ்சபூதங்களே நம்மளை பார்த்து ஐயா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வாழ்க்கையும் கேவலமான சிந்தனையும் வச்சிருக்கிறான் என்று நம்மளையே ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுங்கிறார். இது மாதிரி தன் சிந்தனையில் முதிர்ச்சி இல்லாமல் வஞ்சமனம் உள்ளவர்களை அது போன்றவர்கள் தவக்கோலம் பூணுவதை வலியின் இளமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று அப்படிங்கிறார். பாருங்களேன், அடையாளம் எழுத்தல் சொன்ன பாருங்க. ஒரு பசு எப்படி ஒரு புலித்தோலை போட்டுக்கிட்டு போய் மேயுமோ அத மாதிரி இருக்கான் அந்த வஞ்சமனத்தானுடைய தவ வாழ்க்கையும் அப்படிங்கிறார். இந்த போலிச்சாமியர்கள் எல்லாம் இது உள்ள வராங்க. நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் அப்படிங்கிறார் வள்ளுவர். வஞ்சித்து வாழ்வோட கொடுமையான வாழ்க்கை என்ன அப்படிங்கிறார். வஞ்சமனம் அழிவை தேடி செல்லும் அப்படிங்க. அடுத்ததுல கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவரி அல்ல செய்யின் நடுநிலை தவறி அநீதியை வைத்த அந்த கணமே அந்த வஞ்சமனம் கொள்பவன் கெடுவது உறுதி என்கின்றார். இம்மிடியட் இந்த வஞ்சமனம் விலக என்ன வேணும் அப்படின்னா, இந்த தொடரை நான் வேற எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. ஐயா சொன்ன பிறகுதான் நான் உள்ள போய் பார்த்தேன். நான் அதற்கு அந்த வஞ்சமனம் விலக முதல் கண் தேவைப்படுவது மனநலம் வேண்டும். மனநலன் மண்ணுக்கு ஆக்கம். எங்கேயாச்சும் எந்த நூல்லையாச்சும் நீ படிச்சிருக்கீங்களா தெரியல, 2000 வருட தமிழ் இதுல இருக்கிற ஒரு சொற்றொடர், மனநலன் மண்ணுயிருக்கு ஆக்கம். நல்லா இருந்தீங்கன்னா நம்ம மனநலம் இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு மனிதனா வாழ முடியும் அப்படின்றத சொல்லி ஒரு மனவியல் உளவியல் மருத்துவராக வள்ளுவர் காட்சியளிக்கின்றார். வஞ்சமனம் முன்னிலையை உறுதி செய்யாது. சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே சமத்தா இருந்துகிட்டு மேல போயிடுவான்னு நினைப்பான். நிலையா இருக்காது அந்த முன்னேற்றம். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் இராம் உளன் அப்படிங்கிறார் வள்ளுவர். வஞ்சமும் வாய்மையும் ஒருங்கே செல்லாது. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால ஒரு சிறந்த மனிதன் எல்லாருடைய உள்ளத்திலையும் இருப்பான். இப்ப ஐயா நம்ம உள்ளத்துல இருக்கார் இல்லையா, அத மாதிரிதான். புத்தன், இயேசு, நபி பெருமான், வள்ளலார், காந்தி இவங்க எல்லாரும் மக்களுக்காக சிந்தித்தவர்கள், வஞ்சமனம் தெரியாதவங்களுக்கு. ஆனா சமகாலத்துல ஐயா சொன்ன மாதிரி சமகாலத்துல மனம் கொண்டவர்களால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. வஞ்சமனம் கொண்டோரால் அவர்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நன்றியுள்ள மனித சமுதாயம் 2600 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு புத்தர் மறைஞ்சு இன்னைக்கு நம்ம புத்தத்தை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்லயும் போனா புத்தர் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா வஞ்சமனம் நிலைக்காது, நல்ல மனமே நிலைக்கும். வஞ்சமனம் கொண்டோரின் வெற்றி தற்காலிகமானதே. வள்ளலார் அவர் வாழுங்காலத்துல ஆறுமுக நாவலர் அது திருவருட்பா இல்ல மருட்பான்ற ஆர்குமெண்ட் பண்றாரு. இன்னைக்கு அருட்பா இருக்கு, ஆறுமுக பாவலர் இல்ல. பாகிஸ்தான் பிரிவினை எதிர்த்தார் காந்தி, ஆனால் நாடு பிரிக்கப்பட்டது. அவர்களுக்கு சேர வேண்டிய பாகிஸ்தானுக்கு சேர வேண்டிய 30 கோடியை கொடுக்க வேண்டும் என்று நேருவிடம் போராடினார். அதனால் கோபமடைந்த சில பேர், நன்றி கெட்ட சில பேர் அவரை கொன்றனர். வஞ்சமனம் கொன்றது, ஆனால் வென்றது காந்தியிசம். காந்தியை வெறுக்கும் நபரும் கோட்சே என்ற பெயரை வைப்பதில்லை, குழந்தைகளுக்கு வைப்பதில்லை. ஆனால் இன்றும் காந்தியால் தான் இந்தியா அடையாளம் காணப்படுகின்றது. காந்தி நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை காந்தி என்ற பெயரை நீங்க பார்க்கலாம். யாராவது குழந்தைகளுக்கு என்னுடைய நண்பருடைய பேரே SR காந்தி. எனவே வஞ்சமனம் மிருகத்திடம் காண முடியாது என்பதை உணர வேண்டும். வஞ்சமனம் இல்லாதான் கேசவனும் வனபூசம் அம்மாளும் பாலுசாமி ஐயாவும்
80+ இருக்கிறாங்க. இதுவே நம்மளுக்கு முன்னாதாரம் என்று கூறி வஞ்ச பணம் வேண்டாம். அடுத்ததாக வஞ்ச பணம். இது லஞ்ச பணம்ன்ற பொறுத்தவரை ஐயா சொன்னார், என்கிட்ட தனியா கூப்பிட்டு சொன்னார், அப்பா அதுல வந்து வஞ்ச பணம்ன்றது லஞ்ச பணம் தான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் வந்து தவறான வழியில் வந்த பணம். ஏன்னா வள்ளுவர் காலத்துல லஞ்சம்ன்றது ஒரு பிடாமினா இருக்கும்னு சொல்லியிருக்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அந்த காலத்துல அவ்வளவு மக்கள் கீழ்த்தரமா வாழ்ந்திருக்க முடியாது. சோ அது வந்து வஞ்ச பணம் என்பதை தவறான வழியில் வந்த பணம் என்று கொள்வோம். நடுவின்றி நண்பருள் வெகின் குடியொன்றி குற்றமும் ஆங்கே தரும். தவறான வழியில வர பொருள் பெரிய அழிவை உருவாக்கும். இத வந்து ஜெர்மானிய இனமும் இத்தாலிய இனமும் ஜப்பானிய இனமும் மறந்ததால் தான் 2ஆம் உலகப் போர். ஏன்னா அந்த காலத்துல வந்து பணம் வளம்ன்றதுலாம் பாத்தீங்கன்னா நாடு பிடிக்கிறது தான். இந்த 3 நாடுகளும் வந்து காலனி போட்டியில வந்து பின்னாடி வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே இங்கிலாந்து, பிரான்ஸ், போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் வந்து காலனி நாடுகளை பிடிச்சிட்டாங்க. இவங்க 3 பேர் கடைசியா உள்ள வரவங்களுக்கு போட்டி வருது. அந்த தவறான வழியான போட்டி தான் இந்த பணத்தையும் வளத்தையும் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் 2 உலகப் போர்களை கொண்டு வந்து சேர்த்தது. அகி அகன்ற அறிவு எண்ணாம் யார் மட்டும் வெகி வெறிய செய்யின். மிக உயர்ந்த அறிவாளியா இருந்தாலும் அவனுக்கு இந்த மாதிரி தவறான வழியில பணம் சேர்க்குன்னு போனா அழிவை ஏற்படுத்தும் என்றது ஹிட்லருடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம். ஏன்னா ஹிட்லர் மிகச்சிறந்த அறிவாளி. மெயின் கெம்ப் என்ற புத்தகத்தை எழுதினவர், மிகச்சிறந்த பேச்சாளர். 3 மணி நேரம் தொடர்ச்சியா பேசுவார், அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பேச்சாளர். ஆனால் அவருக்கு மனநலன் சரியில்லை. அதனால்தான் டைட்டானிய இனம், அந்த நாட்டுல வந்து 2 இனங்கள் உண்டு சொல்லுவாங்க. டைட்டானிய இனம், ஸ்லாவ் இனம், 2 இனங்கள் உண்டு. இந்த ரஷ்ய மொழியை பேச குடும்பம் எல்லாம் வந்து ஸ்லாவ் இனங்கள் சொல்லுவாங்க. மேற்கு ஐரோப்பாவில் இருக்கிற மக்களை வந்து டைட்டானிக் இனங்கள்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டானிக் இனங்கள் தான் உலகத்தையே ஆள பொருந்ததுன்னு பேசினவர் யாரு? ஹிட்லர். இந்தியர்ல கூட மட்டமா பேசினவர் ஆக்சுவலா. அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் போய் அங்க அவர்கிட்ட போராடி அந்த பார்வையை வந்து திரும்ப பெற்றார். எதுக்கு சொல்றேன்னா, ஹிட்லர்கிட்ட அந்த பண்பால் தான் உலக நாடுல 2ஆம் உலக போர்ல சுமார் 10 கோடி பேர் இறந்து போறதுக்கு காரணமே இந்த வஞ்ச பணம், வஞ்ச வழியில வளங்களை அள்ளுவதுன்ற நோக்கம்லாம் வந்து 2ஆம் உலக போர் காரணம். 10 கோடி மக்கள் இறந்ததற்கும் காரணம் அதுதான். யூத வெறுப்பு அரசியலுக்கும் அடிப்படையாக இருந்தது. எவ்வளவு யூதர்களை கொண்டு குவிச்சார் நினைச்சு பாருங்களேன். இயேசு பிரான் பிறந்ததே யூத இனம் தான். ஆனா பொய்யா சொன்னார், இயேசு பிரானை யூதர்கள் கொண்டார்கள் சொல்லிட்டு பொய்யான குற்றம் சாட்டி அவர்களை கொண்டு குவித்தார். அறிவாளிதான். தவறான வழியில் வளங்கள் சேர்த்ததால் அவர் மட்டுமல்ல, ஜெர்மனும் அழிந்தது, ஜெர்மன் துண்டாடப்பட்டது. வஞ்சப்பணம் பெருகாது. அடுத்த தலைப்பு, வஞ்சப்பணம் பெருகாது. அகாமை செல்வத்திற்கு யாதனின் வெகாமை வேண்டும் பிறன் கை பொருள் அப்படிங்கிறார் வள்ளுவர். தன் பொருள் குறையாமல் காக்கும் வழி ஒன்னே ஒண்ணுதான், பிறன் பொருளை கவராமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அறனறிந்து வெகாமை அறிவுடையார் சேரும் திறனைந்து ஆங்கே திரு. இத மாதிரி பண்பு உள்ளவங்கள், தன்னுடைய உழைப்பால மட்டுமே முன்னேறக்கூடியவர்களுடைய வீடு எதுவும் தேடி லட்சுமி வந்து சேருவாளாம். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். இந்த தப்பான வழியில வர பணம் அப்படியே கிடுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். நான் இன்கம் டாக்ஸ் ரேட்லயே பார்த்திருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் தேடிட்டு இருந்தோம். நாங்க 120 கோடி ரூபாய் ஒரு இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியிருந்தது. தேடிட்டு இருந்தோம். அவர் என்ன கண்டுபிடிச்சோம் தெரியுங்களா? ஜெயில இருந்தார். ஏன்னா இந்தியன் பேங்க் அவர் மேல 2000 கோடி கொடுக்குன்னு சொல்லிட்டு அவரை ஜெயில போட்டிருந்தாங்க. 1000 சொச்சம் கோடி. அவர் எங்களுக்கு ராமத்தை போட்டாரு, இந்தியன் பேங்க் ராமத்தை போட்டு உள்ள இருந்தார். எதுக்கு சொல்றேன்னா, வளராது. தவறான வழியில வந்த பணம் வளராது. நினைக்க கூட கூடாது, நம்மை தேக்கமடைய செய்யும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பெரும்பொருளை கள்ளத்தால் கல்வியும் எனல். இந்த வஞ்ச பணம்ன்றது இல்ல, திருடுறதுக்கு சம்பந்தம். நல்ல உழைப்பு இல்லாம எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப கள்ள பணம் தானே, திருட்டு பணம் தானே. அந்த மாதிரி சிந்தனையே இருக்கக்கூடாதுன்னு சொல்றார்கள். கனவுல கூட நினைக்க வரான்றார். பொருள் இன்பத்தை கொடுக்கும் உண்மை, ஆனால் அப்பொருள் அறவழியில் வந்தால் மட்டுமே இன்பம் கொடுக்கும் என்பதை பால் அமைப்பிலே அறம் பொருள் இன்பம் வச்சிருக்கிறார். அறத்தால வந்த பொருளால் தான் உங்களுக்கு இன்பம் கிடைக்குங்கிறார்.
சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறம் என்கிறார். அறவழியில வந்த பொருள் எது கொடுக்குமா? சிறப்பும் ஈனும் செல்வமும் ஈனும் என்றார். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்று அறமே நிலைத்த இன்பத்தையும் அழியா புழையும் ஈட்டி தரும் என்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. வஞ்சப்பணம் நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நடையை தராது. ஐ கான்டாக்ட் கிடைக்காது. மேலதிகாரிகள்ட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஐ கான்டாக்டே கிடைக்காது. அதுல கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப காவலர் இருக்காங்க, கோமதி மேடம் கிளம்பிட்டாங்க, 1000 பேர்ல திருடனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவன் மட்டும் தான் ஐ கான்டாக்ட் கொடுக்க மாட்டான். இப்படி பார்க்கும்போது அப்படி அட்டை பார்ப்பான், பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்கம் டாக்ஸும் ஓடுவான், சும்மா ஓடுவான், தரத்தரத்துன்னு ஓடுவான். சும்மா ஒரு கூட்டத்துல நீங்க ஓடுனீங்கன்னா நம்ம யார் தேடிட்டு ஓடுறோம் அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா வஞ்சப்பணம். எல்லாமை வேண்டுவான் என்பான் எனத்தொன்றும் கல்லாமை காக்கத்தன் நெஞ்சு. அசிங்கப்பட வேணாம்னு ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரே வழி கள்ளப்பணம் வேண்டாம், வஞ்சப்பணம் வேண்டாம். வஞ்சப்பணம் பிழைப்பை மட்டுமே உறுதி செய்யும். பிழைப்புக்கும் வாழ்வுக்கும் வித்தியாசத்தை பாரதி சொல்லுவான். நம்ம வாழ வேண்டிய நல்ல வாழ்வு வாழ்வதில் வாழ்வு. நம்மை சார்ந்த சில விலங்குகள் பிழைக்க இது இருக்கு இல்லைங்களா, அது பிழைப்பு அப்படின்பாங்க. பிழைப்பு சீச்சி, நாயும் பிழைக்குமோ பிழைப்பும்பா. பிழைக்கிறது வேற, வாழ்வு வேறன்றது பாரதி சொல்றது. கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாத புத்தியில் உலகு. பிறர் உழைப்பை உறிஞ்சும் ஒட்டுண்மையாக இருப்பது வாழ்வு அல்ல, அது பிழைப்பு. தனக்கானதை உற்பத்தி செய்பவனே மனிதன் என்பார் தாமஸ் மோர் தனது உத்தோப்பியா என்ற நூலில். உத்தோப்பியா என்ற நூல்ல தனக்கு தேவையானதை உற்பத்தி செய்பவனே உயர்ந்த மனிதன் என்கிறார். வஞ்சப்பணம் மன்னருக்கும் பொருந்தும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் மன்னர்கள் இருந்ததால பெரும்பாலான குரல் பார்த்தீங்கன்னா மன்னர்களை பொறுத்து அமைக்கப்பட்டதை பார்த்து நானு. வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்றார். முறையற்ற ஆட்சி முறையில வளங்களை சேர்க்கக்கூடிய மனிதன் கல்வனுக்கு இணையாக சொல்றார் வள்ளுவர். அதுபோன்று சுரண்டப்படும் நாட்டிற்கு எதிரி மக்களின் கண்ணீரே அப்படிங்கிறார். அது நாட்டுக்கு வெளியிலிருந்து எதிரி வேண்டாண்டாங்கிறார். டாக்ஸ போட்டு சாத்து 60% 70% சாத்து எடு அப்படின்னா அவன் அழ ஆரம்பிப்பான் இல்லைங்களா, அந்த அழுவே போதுண்டா அவனுக்கு நாட்டை அழிக்கிறதுக்கு அப்படின்னாரு. ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வு இங்க சொல்றேன் உங்களுக்கு. அலெக்சாண்டர் இந்தியாவுள்ள வரும்போது புருஷோத்தமன் போரஸ் என்ற புருஷோத்தமன் எழுத்து நிற்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா இன மத பால் வேறுபாடு இல்லாம கையில கிடைச்ச ஆயுதங்களோட இந்தியர்கள் அலெக்சாண்டருக்கு எதிராக போராடி இருக்காங்க. யார் வேணாலும் போய் அடிச்சிருக்கான். ஆனா ஒரு 500 ஆண்டு 600 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஹூன்ஸ் என்ற பிரிவினர் இந்தியாவில் வரும்போது ஆட்சியாளருடைய கொடுமையை தாங்க முடியாத மக்கள் வேடிக்கை பார்த்திருக்கான். எவன் ஜெயிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 600-700 ஆண்டுகள்ல நடந்திருக்கு. ஏன்னா மக்களை பிரிவுபடுத்திட்டான். அதனால ஹூனர்கள் வரும்போது மக்கள் எதிர்ப்பு இல்லை. அதனால 2000 வருடங்களாக தொடர்ச்சியா இந்தியா ஒரு அடக்குமுறைக்கு உட்பட்டதற்கு காரணம் இத மாதிரி ஆட்சியாளர்கள் தான் காரணம். அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படை அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்புறம் அடுத்த பார்த்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பொருளை நீங்க சேர்த்துல நிலையா வச்சிருக்க முடியாது, அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு சலத்தால் பொருள் ஏமாற்றல் பசுமன் களத்துள் நீர் பெய்திரிற்று அப்படின்றார். இந்த குறளில் வஞ்சனையால் இயற்றிய பணம் பசுமன் குடத்தில் வைக்கப்படும் செல்வம் போன்றது நில்லாது என்கிறார். கிடைச்ச ஒரே ஒரு பேராதான். நல்ல பணம் கள்ளப்பணம் பயனால் வேறுபடல். அறநீனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிறார். தவறான வழியில வராம நேர் வழியில வந்த பணம் அறனும் ஈனும் இன்பமும் ஈனும் எது பொருள். இந்த 3 பாருங்களேன், 3த்தையும் இணைச்சிட்டார் பாருங்க, 3த்தையும் தொடர்புபடுத்துறார். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. என்னுடைய கையத்தை என்னாலே படிக்க முடியல, மன்னிக்கணும். தன் உழைப்பால் வரும் செல்வத்தை வைத்துக் கொண்டு ஒரு தொழில் செய்வனோ அல்லது ஒரு தர்மம் செய்வனோ எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்கானா, ஒரு யானை சண்டையை ஒரு மலையிலிருந்து உட்கார்ந்து பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷனோ அது மாதிரி ஒரு கம்ஃபர்ட்ல இருக்கலாம் அப்படிங்கிறான் வள்ளுவர். நல்ல பணம் அருளை ஈனும், அருளையும் அருள் இன்னும் குழவின்றார் சார்.
வள்ளலார் வசதி படைத்தவர் என்று, ஆனால் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று துயருற்ற ஜீவகாருண்ய நெறியாளராக வாழ்ந்தவர். 1873 அன்று அந்த ஆண்டு ஏற்றிய அடுப்பு தீ இன்றும் அணையாமல் பசி தீயை போக்குகிறது. அங்க ஒரு இடத்துல பாத்துங்க, நம்ப மாட்டீங்க நீங்க. சமீபத்துல தைப்பூசத்துக்கு போயிருந்தேன். அன்னைக்கு சாப்பாடு அவருடைய சாப்பாடு தான் சொன்னாங்க. ஒரு 1000-2000 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. எங்க சார் அவர் இருக்காரு அப்படின்னு கேட்ட அந்த மண்டபத்துல இருந்தவங்கள அந்த கிச்சன்ல கொண்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. சார் ரொம்ப சாதாரணமான ஆள் சார், ஈரோட சார்ந்தவர், ஒரு சாதாரண மனிதர். 2000 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு ஒரு வசதி படைச்சவர் கிடையாது. ஆனா மனசு, ஏன்னா நல்ல பணத்தால் தான் அந்த மாதிரி ஒரு அருள் வரும். அதுவே கள்ளப்பணம்னா அந்த அருள் வருமானா வராது. சோ நல்ல கள்ளப்பணம் நல்ல மனத்தை தராது. வஞ்ச மனமும் வஞ்ச பணமும் வள்ளுவ வாழ்நெறிக்கு புறம்பானது. வள்ளுவம் ஏற்போம், உள்வாழ்வு பெறுவோம். நன்றி, வணக்கம். மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் 105வது மாதாந்திர கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றிய அன்பு நண்பர் மக்கள் நாயகன் ராஜா அவர்களே, அனைவருக்கும் வழிகாட்டி மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்துக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற ஐயா முனைவர் தாமோதரன் அவர்களே, இன்றைக்கு திருக்குறள் காணும் வஞ்ச மனமும் கூறும் வஞ்ச மனமும் வஞ்ச பணமும் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு சிறப்புரையாற்றிய அன்பு தலைவர் நம்முடைய மன்றத்தினுடைய காப்பாளர் ஐயா கண்ணன் ஐயா அவர்களே, வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்களே, உதயகுமார் அவர்களே, சண்முக சுந்தரம் அவர்களே, திருமதி நிலவழகி கண்ணன் அவர்களே, மற்றும் இங்கே கவிதை பாடிய வசீகரன் ஐயா அவர்களே, குருசங்கர் அவர்களே, அனைத்து நண்பர்களுக்கும் இங்கே இந்த கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சியிலே பெருமளவில் கலந்து கொண்டிருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுடைய உரை என்பது உண்மையிலேயே ஐயா அவர்கள் சொன்னதைப் போல ஆய்வுரை தான். அது ஏனென்றால் ஒரு ஆய்வு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்களாம் ஆய்வு செய்ததுனால எங்களுக்கு ஓரளவு தெரியும். எங்களுக்கெல்லாம் இந்த ஆய்வு மனப்பான்மை இருப்பவர்கள் தான் அவர் எத்தனை அவருடைய துறையிலே எத்தனை ஆய்வுகளை செய்திருந்தாலும் இன்றைக்கு இந்த துறையிலே அவர் தன்னால் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை தர முடியும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது, இப்படிப்பட்டதெல்லாம் இந்த அரங்கம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறது, அவர்களால் இந்த அரங்கம் பெருமை அடைகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு என்பது குறள். படித்தவர் கூட்டத்தில் ஒன்றை அஞ்சாமல் மறுமொழி தருவதற்கு தேவையான அளவு நுண்ணறிவுடன் நூல்களை ஆராய்ந்து தெளிவாக படிக்க வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த அரங்கம் எல்லோருக்கும் உருவாக்கி கொண்டு, என்னன்னு சொன்னால் கவிதை படிப்பவர்கள் கூட திருக்குறளை கொள்கிறார்கள். கவிதை படித்தவர்கள் எல்லாம் இந்த உலகியலை எடுத்துக்கொண்டு வந்து நம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே அவருடைய சொற்களஞ்சியங்கள் இங்கே நமக்கு தருகிறார்கள். ஒரு வசீகரன் அவர்கள் பேசும்போது ஒரு கதையை எடுத்து சொல்லி அந்த கதைக்கேற்ற குரலையும் இந்த குரலுக்கேற்ற விளக்கத்தையும் நமக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த அரங்கம் எவ்வளவு பெருமை அடைகிறது. அதே போல்
அதே போல் நம்முடைய பாச்சலூர் மாணிக்கம் ஐயா அவர்களும் சரி, அன்புடன் ஆனந்தி அவர்களும் சரி, அவர்கள் கொடுத்த கவிதைகளை எல்லாம் நமக்கு ஒரு தேனை போல காதிலே வந்து பாய்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அரங்கம் மென்மேலும் பொலிவுற்றுக் கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, திரு கண்ணன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பல பெரிய மனிதர்களை சொன்னார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் அமைந்தது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றே ஒன்று நினைவுக்கு வந்தது. என்னவென்று சொன்னால், நம்முடைய யார் பெயரில் நாம் அரங்கம் அமைத்திருக்கிறோமோ, திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் அமைத்திருக்கோமோ, அந்த திருவிக்காவை நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. காரணம் என்று சொன்னால், திருவிக்கா பன்முக பரிமாணம் கொண்ட ஒரு பெரும் ஒரு பெரிய மனிதர் என்பதை யாருக்கும் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆனால் அவர் சமயம், சன்மார்க்கம், அரசியல் என்று பல நிலைகளிலே சொன்னார். 1919 ஆண்டிலே அரசியலுக்கு வந்த மனிதர் 1926 ஆண்டிலே என்ற அரசியலே வேண்டாம் என்று வெளியே செல்கின்ற அளவிற்கு அவர் மனம் நொந்து போனார் என்று சொன்னால், இந்த வஞ்சமனமும் லஞ்ச பணமும் தான் காரணம் என்பதிலே இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் மேலே எழுகின்ற போதுதான் தலையில தட்டி அவரை அமர்த்தி வைத்தார்கள். இதுதான் நடந்தது. அதை வெறுத்து போய்தான் இந்த அரசியலே இன்னைக்கு எனக்கு வேண்டாம், நான் சன்மார்க்கத்துக்கு செல்கிறேன், நான் மார்க்சியத்துக்கு செல்கிறேன், மார்க்சிய வழிதான் நல்ல வழி, மக்களை உயிர்க்கின்ற வழி மார்க்சிய வழி, மக்களை உயிர்க்கின்ற வழி சன்மார்க்க வழி, இதை சன்மார்க்கம் சார்ந்த அரசியலை நான் முன்னெடுக்கிறேன் என்று சொல்லிதான் சன்மார்க்கத்துக்கு போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமனிதர் பெயராலே நாம் வழங்க விட்டிருக்கோம். அதே போல் அவரை வழியொற்றி வந்த மூவா அவர்கள், அவர் எந்த காலத்திலும் பஞ்ச பணத்தை சேர்க்கவில்லை. அவர் எழுதி உழைத்து எப்படியெல்லாம் தலைவர் அவர் சொல்லுகிறாரோ, தலைவர் நம்முடைய நிதியார் அவர் ஒவ்வொரு சொல்லுகின்ற பொழுது ஆவணப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லுகிற பொழுதுதான் மூவா எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை உருவாக்குகின்ற அரங்கமாக இந்த அரங்கம் பொலிவுற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி, மேலும் மேலும் இந்த அரங்கம் வளரும். இந்த அரங்கம் வளர்வதற்கு நீங்கள் எல்லோரும் துணை நிற்க வேண்டும், நாம் எல்லோரும் துணை நிற்போம் என்று சொல்லி அதற்கு ஐயாவுடைய பணியை பாராட்டி, என்ன சொன்னால், இன்றைக்கு இளவழி கண்ணன் அவர்கள் கொண்டு வந்த அவர் கொண்டு வந்த அந்த ஆய்வுக்கட்டுரையும் சரி, ஐயாவுக்கு சொல்ற ஆய்வுக்கட்டுரையும் சரி, சிந்திக்க தூண்டுகிற ஆய்வுக்கட்டுரை அமைந்தது. எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர வேண்டும் சொன்னால் அனைவருடைய ஒத்துழைப்பு வேண்டும். அவர் சொல்வது போல எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லோரும் கலந்து கொள்ள முடியாது, இருந்தாலும் பெரும்பாலும் கலந்து கொண்டு சிறப்பிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சில சீக்கிரட்ஸ் சொன்னா அதை தம்பி வெளியில சொல்லிட்டாரு, அது வேற விஷயம். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, இன்னைக்கு நான் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்துல பேசுறதுக்கு வரல, சும்மா தான் வந்தேன், எனக்கு பேச தெரியாது. ஆனா மூவானா முன்னுக்கு வான்னு அர்த்தம். என்னுடைய அம்மா தாயாருடைய சகோதரி முதல் தமிழ் பெண்மணி பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து வெளிவந்தவங்க. மூவா அவங்களுடைய ஆசிரியர், அதாவது துணை என்ன சொல்றது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அப்போ அதனால மூவாவுடைய ஸ்டூடெண்ட்டுடைய புதல்வன் நான். இது கட்டுத்தறியும் கைப்பாடும் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கம்பன். எல்லாருக்கும் வணக்கம். நிச்சயமா நான் இனிமேல் அடிக்கடி வருவேன், உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திங்கள்தோறும் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி மன்ற கூட்டத்திற்கு 105வது கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும், தலைவர் உட்பட செயலாளர், துணை செயலாளர், நம்மளுடைய கண்ணன் ஐஆர்எஸ் ஐயா வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். வரவேற்புரை நல்கிய மதிப்புறு முனைவர் திரு உதயகுமார் ஐயா அவர்களுக்கும், டாக்டர் மூவா மணிமொழிகள் வழங்கிய வழக்குரைஞர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், ஒப்பீடு மிகவும் அழகாக அம்மையப்பனாக அமர்ந்திருந்து ஒப்பீடும் சொற்பொழிவும் ஆற்றி அமர்ந்திருக்கும் நமது திரு கண்ணன் ஐஆர்எஸ் அவர்களுக்கும், திருமதி நிலவழகி மேடம் அவர்களுக்கும் நன்றி, இந்த அரங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை மழை பொழித கவிஞர்கள் அனைவருக்கும் இந்த அரங்கத்தின் சார்பாக மிகவும் அழகாக சொல்லியர் உழவர் என்ற தலைப்பை கொண்டு மிகவும் அழகாக கவிதை வாசித்த நம்மளுடைய பாச்சலூர் மாணிக்கம் ஐயா அவர்களுடைய கவிதை வாசித்த மதிப்புறு முனைவர்
நம்மளுடைய உதயகுமார் சார் அவர்களுக்கும், பிறகு நம்மளுடைய குருசங்கர் ஐயா அவர்களுக்கும், அன்புடன் ஆனந்தி மேடம் கவிதையை மிகவும் அழகாக வாசித்த நமது திருக்குறள் மாமணி ஐயா அவர்களுக்கும், தொழில்நுட்ப மாமணி ஐயா திரு வசீகரன் ஐயா அவர்களுக்கும், மேலும் எல்லா கவிதை வாசித்த அத்தனை பேருக்கும், இயற்கை நேசன் நமது திருக்குறள் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் அரங்கத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறேன். இன்று பிறந்த நாள் கண்ட குழந்தைகள் நம்மளுடைய ஆமா வனபூஷணம் அம்மா, வணக்கம் சென்னப்பா ஐயா, செல்வராஜ் ஐயா, யாருங்க ஐயா, சத்யா கேப்டன் சதீஷ் அவர்களுக்கும், திரு ராஜசேகர் அவர்களுக்கும், இளங்கோ ஐயா அவர்களுக்கும், நமது தமிழ் பிரியார் திருவிக்கா விருதாளர் அன்பு சகோதரர் ராஜா ஐயா அவர்களுக்கும், பொறியாளர் மதன்குமார் அவர்களுக்கும், ஆனந்த் ஐயா அவர்களுக்கும், திரு சிவகுமார் கவிஞர் சிவகுமார் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரங்கத்தின் சார்பாக. மேலும் மாதந்தோறும் திங்கள் தோறும் நமக்கு இந்த பள்ளியில் இடம் கொடுத்த நமது தலைமை ஆசிரியர் ஜான் ஐயா அவர்களுக்கும் இன்றைய கூட்டத்தின் சார்பாகவும் நமது அரங்கத்தின் சார்பாகவும் நன்றி கூறுகிறேன். இன்று நமக்கு உணவளிக்கும், நமக்கு சோறு முக்கியம். எது முக்கியம்? சோறு முக்கியம். நமக்கு உணவு அளிக்கும் நம்மளுடைய செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், வனபூஷணம் அம்மா அவர்களுக்கும், கேப்டன் சதீஷ் சார் அவர்களுக்கும், எல்லாருக்கும், மேலும் யார் யார் உதவி சொன்னாங்கன்னு தெரியல, அத்தனை பேருக்கும் அரங்கத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறேன். மேலும் எனக்கு இந்த ஒரு அழகிய வாய்ப்பினை நல்கிய நமது திருக்குறள் மாமணி முனிவர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.